மனதார வாழ்த்துகிறேன். தேவன் அவர்களோடு தந்த இந்த உறவை ஒரு பெரிய பாக்கியமா நினைக்கிறேன். கர்த்தர் அவர்களை இன்னும் தேசத்தில் இந்த நாட்களில் பயன்படுத்துவாராக என்று வேண்டிக் கொள்கிறேன். பாடல் ஊழியத்தை நிறைவேற்றின அருமையான பாஸ்டர் ஜெயலால் அவர்களுக்காக, அவருடைய குழுவினர்களுக்காக நன்றி தெரிவிக்கிறேன். தேங்க்யூ. தெய்வ கிருபை அவர்களோடு இருக்கட்டும். ஒலி அமைக்கிற அன்பு சகோதரர்கள், நேரலையில் இவைகளை ஒலிபரப்பிக் கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இந்த மைதானத்தில் கூடி வந்திருக்கிற தேவ ஜனங்கள், இந்த சத்தத்தை ஒலிபெருக்கியின் மூலமாக தேசத்தின் பல பகுதிகளில் இருந்து கவனிக்கிற கேட்கிற எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். நேரம் சரியாக 8:02. நாம் சரியாக 9:30 மணிக்கு இந்த இடத்தை விடை சொல்லுவோம். அதுவரையும் கர்த்தருடைய வார்த்தைகளை கொடுக்கும்படி நேரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதுவரை பாடினோம், தேவனை துதித்தோம், ஆண்டவரை மகிமைப்படுத்தினோம். இந்த இரவில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தெய்வீக தன்மைகளும் அவருடைய ஜெயத்தையும் குறித்து உங்களோடு கிறிஸ்துவில் கிருபையில் பேசும்படி ஆசைப்படுகிறேன். ஆண்டவர் என் மேல் கிருபையாயிருப்பாராக. பேசுகிறது நீங்கள் அல்ல என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் நமக்காக பேசுகிறவர், நம்மை கொண்டு பேசுகிறவர் அல்லது நம் மூலம் பேசுகிறவர். நம்முடைய ஆண்டவர் பேச இயலாதவர் அல்ல. எப்பொழுது எனக்காக பேச வேண்டுமோ அவர் எனக்காக பேசுவார். என்னை கொண்டு பேச வேண்டுமோ அப்பொழுது என்னை கொண்டு பேசுவார். நீங்களும் நானும் ஆராதிக்கிற கர்த்தர் மகா சர்வ வல்லமையுள்ள தேவன். அந்த தெய்வத்தை இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்துதல் என்று சொல்வது பெரிய பாக்கியம். அருமையான தெய்வ ஊழியர் சொல்லும் பொழுது இந்த மேலான வாழ்த்துதல், இந்த கணம், இவைகளை எல்லாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் எனக்கு கொடுத்த பெரிய பாக்கியமா நான் நினைக்கிறேன். உண்மையிலே சொல்லுதேன் ஐயா, ஒரு சாதாரண 9ஆம் வகுப்பு மட்டும் படித்த ஒரு லாரி டிரைவர், நான் ஒரு கூலி வேலை செய்து கொண்டிருந்தவன். ஆனா கிருபையாக ரட்சித்து அபிஷேகம் பண்ணி சத்திய தெய்வத்தை அறிந்து நல்ல ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய என்ன தெய்வம் தகுதிப்படுத்தி இந்த மேடைகளில் உங்களுக்கு முன்னாலாம் கொண்டு ஆண்டவர் நிறுத்தி வைத்திருக்கிறார் என்றால் அதை விட மேலான ஒன்றுமே கிடையாது. அருமையான ஐயா குருவானவர் பேசும் பொழுது அங்கிருந்து வரும் பொழுது எனக்கு சிரிப்பா வந்து அவர் இங்கிலீஷ்ல நிறைய பேசினார். எனக்கு ஒண்ணுமே புரியல. அப்ப ஆண்டவரே, இவர்களுக்கு முன்னாடி எல்லாம் பேசுவதற்கு எனக்கு ஒரு பாக்கியம் கொடுத்திருக்கிறீரே என்று சொல்லி நடந்து வரும் பொழுதே ஆண்டவருக்கு ஒரு நன்றி சொன்னேன். பாருங்க, நான் பேசுறேன், அவர் கேட்கிறார். எவ்வளவு கல்விமான்கள் இல்ல, நல்ல ஆத்மீகர்களால் கல்வி பயிற்று ஞானம் உள்ளவர்களாய் பயிற்றுவிக்கப்படுகிற நீங்கள் பாக்கியவான்கள். உண்மையிலே கர்த்தர் தொடர்ந்து உங்களை ஆசீர்வதிப்பார். நான் இது பெரிய பாக்கியமா தான் நினைக்கிறேன். ஏனென்று சொன்னால், நம்ம இந்த ஊழியத்திற்கு வந்து ஏறத்தாழ 28 ஆண்டுகளுக்கு மேலாயிற்று. இந்த தூரம் வருவோம் அப்படின்னு நம்ம நினைக்கல. தேவ கிருபை என்கிறதை குறித்து பேசும் பொழுது வேற யாரையும் குறித்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம மேல ஆண்டவர் வச்ச கிருபையை தவிர வேறொன்றும் இல்லை. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான பிரதர் ஜஸ்டின் இங்க ஒலிபெருக்கி வசதிகளை அழகாய் செய்து கொண்டிருக்கிறார். ரொம்ப வருட பழக்கங்கள் எங்களுக்கு. ஆரம்ப காலங்களிலே பாடல் ஊழியத்தை செய்துவிட்டு அவங்க கூட தான் போய் உட்கார்ந்துருப்பேன். கன்வென்ஷன், இது மாதிரி பெரிய கன்வென்ஷன் எங்கேயாவது பாடுவதற்கு போவோம். ஊழியத்தை அந்த பணிவிடையை முடித்து விட்டு அவங்க பக்கத்தில் உட்கார்ந்து அவர்களோடு ஒருவனாய் பழகி பேசி சிரித்து, சில நேரம் கன்வென்ஷன் முடிக்கும் பொழுது அவங்க கூட சேர்ந்து பாக்ஸையும் தூக்கிக்கிட்டு அப்படியே ஒரு சிநேகிதர்களாக வாழ்ந்தவர்கள் நாங்கள். இன்னைக்கு தேவன் நம்மேல் அன்பு வைத்து இந்த வேத ஞானத்தை கொடுத்து நம்ம 4 பேருக்கு முன்னால நிறுத்துறாருன்னா, எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் அமர பண்ணுகிற
ஒரு தெய்வம் உண்டென்பது 100% உண்மை. அல்லேலூயா. அநேகர் சொல்லுவாங்க, பாஸ்டர் நீங்க நல்லா வளர்ந்துட்டீங்க, இனியெல்லாம் அதை சொல்லக்கூடாது, நாங்கள் உங்களை கனமாய் பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த உலகத்தில் 1000 பேர் எங்களை கனமாய் சொன்னாலும் நாங்கள் யார் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். பைபிள் சொல்லுது, வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலையும் தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழியையும் நோக்கி பாருங்கள். நான் அடிக்கடி சொல்லுவேன், நான் யார் என்பதை நான் மறவாதிருக்கும் வரையில் நான் தேவனால் மறக்கப்படுவதில்லை. நான் இந்த வார்த்தையை அடிக்கடி சபைக்கு சொல்லுவேன். அநேக நேரங்களில் சொத்து, சுகம், பணம், அந்தஸ்து, கல்வி, மேன்மை இதெல்லாம் மனுஷனுக்கு வரும் பொழுது அநேக நேரங்களில் மனிதர்கள் தலைகால் புரியாமல் நடந்து கொள்கிறார்கள். தங்களை பொருட்டென்று எண்ணிக்கொள்கிறார். எப்போதும் தேவ சமூகத்தில் நாம் கற்றுக்கொள்ளுகிற ஒரு பாடம், தேவ சமூகத்திற்கு முன்னே தாழ்மைப்படுவதற்கு நம்ம எப்போதும் நம்ம ஒப்பு கொடுக்கிறவர்களா இருக்கணும். ஆமேன். நான் இந்த வார்த்தையை சொல்லும் பொழுது ஒரு வேத வசனத்தை மையப்படுத்தி தான் சொல்றேன். 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வாக்கியத்தை இப்பொழுது நான் உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன். 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் அதனுடைய 2ஆம் வாக்கியம் வாசிக்கட்டுமா? ஒருவன் தான் ஏதேனும் ஒன்றை அறிந்தவன் என்று எண்ணிக்கொண்டான், ஆனால் ஒன்றையும் அறிய வேண்டிய பிரகாரமாய் இன்னும் அறியவில்லை. எல்லாருக்குள்ள இந்த வசனம். ஒரு மனுஷன் எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு அவன் நினைப்பான்னா இன்னும் அவனுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு அர்த்தம். எனக்கெல்லாம் தெரியும் என்று ஒரு மனிதன் சொல்லிக் கொண்டார், இன்னும் அவன் அறிந்து கொள்ள வேண்டியவைகளை அறிந்து கொள்ள வேண்டிய பிரகாரம் நாம் என்ன செய்யல, அறியல. நம்மை தேவன் வைத்திருக்கிற ஸ்தானங்களில் பயபக்திக்குரியவராய், பயத்துக்குரியவர்களாய், தாழ்மைக்குரியவர்களாய், தன்னை தாழ்த்த தவறாதவர்களாய் நாம் இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் அவர் ஒரு நாள் நம்மை உயர்த்த மறக்கவே மாட்டார். ஆண்டவர் உயர்த்த. ஆமா, நீங்க ரொம்ப டயர்டா இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். காலையில் வேற எங்கேயாவது வெளியே போயிட்டு வந்தீங்களா? சரி, பரவாயில்ல. சார், வந்த இடத்துல விளங்க வேண்டாம். ஏற்கனவே இவர் எல்லாரையும் திட்டுறார். போற இடம் பூரா பிரச்சனை. சரி, கர்த்தர் நமக்கு உதவி செய்யட்டும். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? உண்மையில உசுரோட இருக்கலான்னு கேட்டிருக்கணும். சரி, என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் வரும்பெல்லாம் ஜோம் பண்ணிட்டு வருவேன். என் வாயில ஒன்றும் வரப்படாத ஆண்டவர். எப்படியாக உண்மையில நீங்க என்ன நினைச்சாலும் சரி, ஒவ்வொரு நாளும் வாயில கை வச்சு ஜோம் பண்ணுவேன். எனக்கு வாயில எதுவும் வந்துடப்படாத ஆண்டவரை, திட்டு இருப்படாது. எல்லாரும் அன்பா பழகணும். அண்ணன் சொன்னார் அழகா, எல்லாரும் ரொம்ப நேசிப்பார். அதான் இயல்பு. இந்த இடத்துல வறுமை எனக்கு தன்னால வந்துடும். அப்ப நான் மனசுல நினைப்பேன், ஆண்டவரே இந்த கன்வென்ஷன் கூட்டம் கொஞ்சம் அடக்கி வாசிக்க எனக்கு கிருபைத்தார். அப்படியே வாயில கை வச்சு ஜோம் பண்ணுவேன். இருந்தாலும் வந்துடும். வர வச்சிருவிய ஒரு அலையிலேயே சொல்லுவோம். தேங்க்யூ. கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. ஆமே. ஏன்னா மோசைய இஸ்ரவேல் மக்கள் கடுப்பேத்தி அவனை கானானுக்கு செல்ல முடியாம பண்ணிவிட்டான் இல்ல. அந்த நல்ல மனிதன் கானானுக்கு செல்வதற்காக புறப்பட்டார். ஆனா அந்த மனுஷன் இந்த ஜனங்கள் பார்த்த பார்வை கானானுக்கு போவிடம் பண்ணிட்டான். அதனால சில ஆட்கள் ஆலயத்துல உட்கார்ந்து இருக்கிறத பார்த்த, பேசல நீ, உனக்கு பேச தெரியுமான்னு பார்க்கலாம், பேசல நீ, அப்படியே உட்கார்ந்துருப்பான். நம்ம அந்த ஆளை என்ன சொல்கிறது, ஒரு எனிமிய பார்த்த மாதிரி. சில ஆட்களை பார்த்தோம்னாலே பாயிண்ட் மறந்து போயிடும், அச்சனமே மறந்துருக்கு. சில நேரத்தில் நம்ம உண்மையிலே பரிசங்கியா இருந்தானாங்கிறதே மறந்து போயிடும். அந்த மாதிரி உட்கார்ந்து இருக்கிறது நல்லதல்ல பிள்ளைகளை, அது நல்லதல்ல. ஆகவே இணைந்து பயணிப்போம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஜோரா கைகளை உயர்த்தி 3 அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நம்மோடு இந்த இரவில் பேசுவாராக. நீதிமொழிகளின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் தெரிந்த ஒரு வேத பகுதி ஒன்றை நாம் கேட்டு
கர்த்தருக்குள் ஒன்று கூட வளரும்படி இந்த ராத்திரியிலும் நமக்கு ஆண்டவர் கிருபை பாராட்டுவார். நீதிமொழிகளின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் வாசிக்கலாமா? நீதிமொழிகளின் புஸ்தகம் 21 அதனுடைய 31. யார் வாசித்தார்? குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும் ஜெயமோ கர்த்தரால் வரும். ஒரு முறை கூட அந்த வார்த்தையை சொல்லுங்க. ஜெயமோ கர்த்தரால் வரும். ஒரு முறை கூட சொல்லுங்க. ஜெயமோ கர்த்தரால் வரும். அன்புள்ள தகப்பனே, என்னை இந்த தேசத்திற்கு நீர் கொண்டு வந்த இந்த மகிமையான அந்த திட்டம் இந்த ராத்திரி நிறைவேற ஜெபிக்கிறேன். என் கடமையை மட்டும் நிறைவேற்ற நான் வர்றேன்பா. உங்க கிருபை மாத்திரம் எங்கள் மேல் விளங்கட்டும். என்னை பயன்படுத்தும், என்னை கொண்டு பேசும், என்னோடு பேசும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. கைகளை உயர்த்தி அல்லேலூயா. தேங்க்யூ. நீதிமொழிகளின் புஸ்தகத்தை ஆக்கிய தேவ மனிதனாக இருக்கிற சாலமோன் இந்த உலகத்தில் நமக்கு வெற்றியை கொடுக்கிற அநேக காரியங்களை குறித்து சொல்லி இருக்கிறார். நான் அடிக்கடி சொல்லுவேன், நீதிமொழிகளின் புஸ்தகங்களை அதிகமாக தனிநபர் வாசிக்கணும். தனிநபர்கள் வாசிக்கும் பொழுது வாழ்க்கையில் ஒழுங்குபடுத்த ஏதுவாகும். அநேக நேரங்களில் நம்முடைய தனிநபர் வாழ்க்கைகள் ஒழுங்குபடுத்தப்பட வேண்டிய இடங்கள் உண்டு. இப்போ நம் ஒருவருக்கொருவர் ஒழுங்குபடுத்துகிறோம். பெற்றவர்கள் பிள்ளைகளை ஒழுங்குபடுத்துறாங்க, ஆசிரியர்கள் மாணவர்களை ஒழுங்குபடுத்துறாங்க. ஆனால் மற்றவர்கள் நம்மை ஒழுங்குபடுத்துவதை விட ஆழச் சிறந்த ஆசிரியர் பரிசுத்த வேதாகம். அந்த பரிசுத்த வேதாகமத்தை படிக்க நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகளையும் நிறைவுகளையும் நாம் அடையாளம் காண முடியும். ஆமென். அது ஒரு கண்ணாடி மாதிரி தான். ஒரு முகம் பார்க்கும் கண்ணாடிக்கு முன் நாம் வரும் பொழுது நம்முடைய அழகையும் நாம் அறிகிறோம், நமது அலங்கோலத்தையும் நாம் அறிகிறோம். அதே மாதிரி வேதத்தை வாசிக்க நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற நிறைவுகளும் நமக்கு தெரியும், அதுல சந்தோஷப்பட முடியும். சில குறைவுகளும் நமக்கு தெரியும், அதை ஒழுங்குபடுத்த முடியும். அதனாலதான் ஒரு குறிப்பிட்ட பட்டணத்தாரை குறித்து பரிசுத்த வேதாகமும் நமக்கு அழகாய் ஒரு காரியத்தை சொல்லுகிறது. புரிந்து கொள்வதற்கு பேசுகிறேன். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் எடுங்க. அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் அதனுடைய 11ஆம் வாக்கியம். அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால். அந்த வார்த்தையை ஒரு முறை கூட சொல்லுங்க. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாக இருந்தார்கள் என்று பார்க்க. தலைமை திருச்சபையில் இருந்தவர்களை விட கிளை திருச்சபையில் இருந்தவர்கள் நல்ல குணம் உள்ளவர்களாய் இருந்தார்கள். இல்ல, நல்ல அருமையான வார்த்தை. தலைமை திருச்சபை, அதாவது இந்த திருச்சபையின் ஹெட் சர்ச் தெசலோனிக்கே சபை. தெசலோனிக்கே திருச்சபையில் இருந்தவர்களை விட கிளை சபையில் இருந்தவர்கள் நற்குணம் படைத்தவர்களாய் இருந்தாங்க. அதுக்கு என்ன காரணம்னா, தெசலோனிக்கே திருச்சபை இயேசுவை உலகத்திற்கு அறிமுகப்படுத்துவதில் தீவிரம் காட்டியது. ஆனா இந்த சபை வசனத்தின் மேல் கவனம் செலுத்த தீவிரம் காட்டியது. வேதத்தை படிக்க அது தனி நபர்களை ஒழுங்குபடுத்தி கொண்டே இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனாலதான்
எந்த சபைகளில், எந்த தேசத்தில், எந்த வீடுகளில் வேத வசனங்கள் அதிக கவனமாய் படிக்க பயன்பாட்டுக்குள் இருக்கிறதோ அந்த வீடுகளுக்குள்ளே தெய்வீக சுபாவங்களை பார்க்க முடியும். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு காலங்கள் செல்ல 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 வேத வாக்கியங்களை குறித்து அதிகமாய் கவனம் செலுத்துவதற்கு பொழுதில்லாமல் போய்கொண்டிருக்கிற ஒரு நவீன காலத்திற்குள் நாம் வந்திருக்கிறோம். நான் யாரையும் குறை சொல்லவில்லை. ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை 1 மணி நேரம் 30 நிமிடங்கள், அப்படித்தான் இப்ப போயிட்டு இருக்கு நவீன நிலை. ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் மக்கள் திருச்சபைக்கு வர்றாங்க. இடைப்பட்ட கூடுகை சபையிலே 70% ஆட்களுக்கு கிடைப்பதில்லை, வேலை சம்பந்தமாய் விருப்பு வெறுப்புகள். ஆனா இந்த 70% பீப்புள் ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான், அது 1.5 மணி நேரம். அதுல எல்லா கடமைகளையும் முடித்து ஒரு 35 நிமிடங்கள் வேத வாக்கியத்தை குறித்து பேசுவதற்கு நமக்கு கிடைக்கும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு திருச்சபை ஒன்றிற்கு ஊழியத்திற்காக போயிருந்தேன். அது ஒரு ஞாயிற்றுக்கிழமை 3 ஆராதனைகளில் செய்து கொடுக்க வேண்டும் என்று எனக்கு சொன்னார். 3 ஆராதனைகளிலும் 40 நிமிஷங்கள் 40 நிமிஷங்கள் 40 நிமிஷங்கள். என்னுடைய ஒரு ஆராதனைக்கு அது வரல. அப்ப மனதில் நினைத்து 168 மணி நேரம் ஒரு வாரத்தில், 168 மணி நேரத்தில் நான் வேதத்தை கற்றுக்கொள்வதற்கு கொடுக்கிற நேரம் வெறும் 40 நிமிடங்கள். கடைசி காலங்களில் துர்ப்புத்தி உள்ள மனிதர்கள் அதிகமாக இருப்பார்கள். கொடிய காலங்கள் வரும், மனிதர்கள் குணமற்றவர்களாய் இருப்பார்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் தீத்துவுக்கு எழுதி கொடுக்கிறார். அதற்கு காரணம் என்ன? வேத வாக்கியங்களை குறித்த அறிவு சபைகளில் குறைந்து கொண்டே இருக்கு. அல்லேலூயா. ஆலயங்களுக்குள்ளே வந்து அமர்ந்த உடனே எப்பொழுது முடியும் என்றுதான் கேட்பார். எப்பொழுது முடியும்? 2 மணி நேரமா? சில ஆட்கள் எல்லாம் அப்படி வாயை பிளந்த உடனே எல்லாம் உள்ள போய் ரேஷன் கார்டு அப்ளை பண்ணிடும். கர்த்தர் நம்மோடு இரவெல்லாம் அப்போஸ்தலனாகிய பவுல் நடுராத்திரி வரைக்கும் பேசினார். நடுராத்திரி வரைக்கும் பேசினார். இயேசு 3 நாளளவும் பேசினார். நான் சபைகளுக்கு ஒரு சகோதரனாக தேவ மனிதனாய் சொல்லுகிறேன், எந்த அளவிற்கு வேத வாக்கியங்களை ஜனங்களுக்கு பகுத்து போதிக்கிறீர்களோ, ஒரு நல்ல தலைமுறைகளை நாம் சபைகளில் உருவாக்குகிறோம் என்பதை மறந்துவிடக்கூடாது. அல்லேலூயா. சமீபத்திலே ஒரு குறிப்பிட்ட குடும்பம் கோடிக்கணக்கான ரூபாய் செலவழித்து திருமணம் செய்திருக்கிறார்கள். நான் அந்த வார்த்தையை சொல்லுவதில் வருத்தப்படுகிறேன். கோடிக்கணக்கான ரூபாய் செலவழித்திருக்கிறாங்க. ஒரே பொண்ணு மிகவும் விமர்சையா தேசம் அறிகிற ஒரு திருமணமா நடந்துச்சு. ஆனால் 6 மாதங்களுக்குள்ளே பிரிவினை. 6 மாதங்களுக்குள் பிரிவினை. நன்றாக படித்திருக்கிறார்கள், எல்லாவித வசதிகளும் அவர்களுக்கு உண்டு. ஆனால் ஒரு குடும்பத்தை நடத்துகிற அளவிற்கு தெய்வீக சுபாவங்கள் இல்லை. ஒரு குடும்பத்தில் இணங்கி போகிற அளவிற்கு தெய்வீக சுபாவங்கள் இல்லை. அப்ப நானு அந்த அவர்களை குறித்து நான் விசாரித்த பொழுது, திருமணத்திற்கு பின் பிரச்சனை ஆயிற்று. பிரச்சனையின் நாட்களில் பேசுவதற்கான ஒரு தருணம் வந்த பொழுது நானும் அதற்குள்ளே என்றானே. அப்ப அவர்களுடைய போதகரை சந்திக்கும் ஒரு நிமிடம் வந்த பொழுது நான் அவர்களை பார்த்து கேட்ட கேள்வி, ஐயா, உங்களுடைய திருச்சபையோடு இந்த குடும்பத்திற்கு இருந்த உறவு என்ன என்று கேட்டேன். அவங்க சொன்னாங்க, அவங்க எப்பமாவது சர்ச்சுக்கு வருவாங்க. அவங்க எப்பமாவது சர்ச்சுக்கு வருவாங்க. அப்ப இப்படித்தான் இருக்கும். எப்பொழுதாவது ஒரு முறை தானே வசனம் காதுகளில் விழுகிறது. எப்பொழுதாகிலும் ஒரு முறை தானே ஒழுங்குபடுத்தப்படுகிறோம். அப்ப இன்று இரவில் இந்த விதமான வசனங்களும் ஊழியங்களும்
தேசத்தில் அறிவுரைப்படுத்தப்படுவதற்கு, நல்ல சமுதாயத்தை உருவாக்குவதற்கு நமக்கு உதவியாயிருக்கட்டுமே. அல்லேலூயா. பரிசுத்த வேதாகமத்தில் படிக்கும் பொழுது ஏன் தேவன் இந்த உலகத்தில் திருமண பந்தத்தை ஏற்படுத்தினார் என்று வேதத்திலே படிக்கும்போ, பரிசுத்த சந்ததியை பெற்றெடுப்பதற்கு தானே அப்படின்பா. ஆதி ஆகமத்தின் புஸ்தகத்தில் தேவபுத்திரர்கள் மனுஷகுமாரத்திகளை என்ன செய்தார்கள்? விவாகம் பண்ணினார்கள். அதனால் பூமியில் யார் பிறந்தார்களாம்? ராட்சதர்கள் பிறந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இணையக்கூடாதவர்கள் இணையும் பொழுது ஜென்ம சுபாவம் இழந்தவர்கள் உலகத்தில் பிறக்க நேரிடும். ஒழுக்கமற்றவர்கள் இணையும் பொழுது தரமற்ற தலைமுறை பிறக்கும். தரமற்ற தலைமுறை பிறக்கும். தரமற்ற தலைமுறை சமுதாயத்தில் பிறக்குமானால் அடுத்த தலைமுறையை கொடுமை உள்ளதாக இருக்கும். கொடுமை உள்ளதா இருக்கும். அதனாலதான் சபைகளில் பிள்ளைகளை, குடும்பங்களை வேத வசனத்தில் உருவாக்குவதற்கு இப்படிப்பட்ட நல்ல கல்வி சாலைகளையும் தேவ மனிதர்களையும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். என் அன்புக்குரிய திருச்சபையை நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்கள் மேல் கிருபையாயிருப்பதாக. நாம் ஒருவரும் தோல்வியை விரும்புகிறவர் அல்ல. இந்த இரவில் என்னுடைய செய்தியை கேட்கிற எல்லாருக்கும் தான் சொல்லுதே, நானும் தோல்வியை விரும்புகிறவன் அல்ல. இங்க இருக்கிற எவருமே தோல்வியை விரும்புகிறவர் அல்ல. ஒரு ஆராதனைகளில் இசை கழுவி மீட்டுகிறார்கள். இவர்கள் எதிர்பார்த்த விதத்தில் வாசிக்கவில்லை. ஒரு நபர் வந்து சொல்லுகிறாங்க, என்ன பிரதர் நல்லாவே இல்லை அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னா, அடுத்த ஒரு 2 ப்ரோக்ராம் நல்லா பண்றது வரைக்கும் உங்களுக்கு சமாதானமே வராது. இங்க நாங்க ஒரு பிரசங்கம் பண்றோம், ஒரு பிரசங்கம் நாங்க எதிர்பார்க்கிற அளவிற்கு வரல, செட் ஆகல அப்படின்னா இன்னொரு 2 பிரசங்கம் பண்ணி நல்லா தோத்தர் ஆண்டவரே நான் சந்தோஷமா பேசினேன், நல்லா பேசுன மாதிரி எனக்கு ஒரு ஃபீல், சந்தோஷம் வருகிறது வரைக்கும் அம்மை ஒழுங்குபடுத்திக் கொண்டே தானே இருப்போம். ஏன் நாம் தோல்வியை விரும்புகிறதில்லை. அந்த வார்த்தை உண்மை. ஒரு முறை ஒரு தம்பி, ஒரு பாஸ்டருடைய பையன் 10ஆம் எழுதியிருந்தா, இப்ப அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஒரு நாள் அவனை பார்த்து, அவனுக்கு ரிசல்ட் வந்துருச்சு, இல்ல என்ன பாஸ் ஆயிட்டியா அப்படின்னு கேட்டேன். உடனே அவன் சொன்ன, ஆமா அங்கிள் பாஸ் ஆயிட்டேன். எவ்வளவு மார்க்குடான்னு அவன் அழகாக ஒரு பதில் சொன்னான். பார், நல்லா தான் அங்கிள் எழுதுனேன், திருத்தரவன் சரியில்லைன்னு. அப்ப அதுல இருந்து என்ன தெரிகிறது? நீ வெற்றி பெற்றாய் என்று உனக்கு தெரிகிறது. ஆனால் உன்னுடைய மதிப்பெண்ணை நான் கேட்ட பொழுது அந்த மதிப்பெண்ணை நீ ஒரு தோல்வியாக உணர்கிறதுனால் உன்னுடைய தோல்வியை அங்கீகரிக்கின்ற மனம் உனக்கு இல்லை, நமக்கு இல்லை. அப்ப இதிலிருந்து நான் கற்றுக்கொள்கிறேன், எனக்கு மட்டுமல்ல ஐயா, மனிதனாக பிறந்த ஒவ்வொருவருக்கும் தனது தோல்வியை விரும்பல. நான் தோல்வியை விரும்பல, தன் தோல்வியை விரும்பல. வேதாகமத்திலே நடந்த ஒவ்வொரு அற்புதங்களுக்கு பின்னும் தோல்வியை விரும்பாதவர்களின் மனநிலைதான் காரணம். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். தீர்க்கதரிசிகளின் ஒருவனுக்கு மனைவியாக இருந்த ஒரு ஸ்திரீ ஒருமுறை எலிசாவினிடத்தில் வந்து, ஐயா என் புருஷன் கடன் பட்டார், அவன் மரித்து போனான், கடன் கொடுத்தவன் என் பிள்ளைகளை அடிமைப்படுத்தும்படி வருகிறான் என்று வந்து நிற்கிறார். ஏன் அதற்கு காரணம்? ஏற்கனவே பல தோல்விகளை நான் அனுபவித்து விட்டேன், இன்னொரு தோல்வியை நான் என்ன செய்யல, விரும்பல. அப்ப இன்று இரவில் நான் மட்டுமல்ல, இங்க இருக்கிற குருவானவர்கள் மட்டுமல்ல, என்னுடைய சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் சொல்லுவேன், நாம் தோல்வியை மனதார விரும்புகிறவர்கள் அல்ல. கண்டிப்பா அல்ல, கண்டிப்பா. அப்ப வெற்றியை விரும்புகிறவர்களுக்கு இந்த ராத்திரியில் இந்த செய்தி ரொம்ப உதவியா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்ப்பா. கர்த்தர் நமக்கு கிருபை தருவார். அல்லேலூயா. ஜெயம் கர்த்தரால் வரும். ஜெயம் கர்த்தரால். நீங்கள் எதிர்பார்க்கிற வெற்றி இயேசுவால் வரும். நீங்கள் எதிர்பார்க்கிற வெற்றி இயேசுவால் தான் வரும். அப்படிதான் சொல்லணும். குதிரை யுத்த நாளுக்கென்று ஆயத்தமாக்கப்படும். என்னதான் நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டால் வெற்றியும் தோல்வியும் நிர்ணயம் செய்வது என்னிடத்தில் அல்ல, என் இயேசுவினிடத்தில் இருக்கிறது.
வெற்றியும் தோல்வியும் நிர்ணயம் செய்கிற இடம் கர்த்தரிடத்தில். என் அன்பு பிள்ளைகள், ஒவ்வொருவருக்கும் நான் சொல்லுவேன், நீங்கள் எதிர்பார்க்கிற, உங்கள் பிள்ளைகள் எதிர்பார்க்கிற, உங்கள் குடும்பம் எதிர்பார்க்கிற அந்த வெற்றி யாரிடத்தில் இருக்கிறது? இயேசுவின் இடத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. நான் ஒரு வெற்றியை எதிர்பார்க்கிறேன் பாஸ்டர், என் குடும்பத்தில் நான் ஒரு வெற்றியை எதிர்பார்க்கிறேன். எங்கே தேடலாம்? யாரால் எனக்கு கொடுக்க முடியும்? இந்த தோல்வியை மாற்ற வேண்டுமானால் எனக்கு ஒரு ஜெயம் வரணுமே. அந்த வெற்றி எனக்கு யார் தருவார்கள் என்று சொன்னால், உங்களுக்கு ஒருவரை அறிமுகப்படுத்துகிறேன். அவர்தான் இயேசு. அவர்தான் இயேசு. நான் இதை என்னுடைய அனுபவத்தின் மூலமாகவே சொல்லுகிறேனே. முதல் முறையாக நான் வேதாகம கல்லூரி படிக்கும் பொழுது முதல்வர் இங்கு இருக்கிறார். ஆகவே எனக்கு இன்றைக்கு உதவியாக இருப்பார். ஒரு ஆண்டு நாம் பூர்த்திகரிக்கும் பொழுது பிரசங்கம் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் கல்லூரிகளில் நமக்கு என்ன செய்யப்படும்? கிடைக்கும். அல்ல, ஒரு ஆண்டில் கொடுப்பீர்களா? இல்லை, கண்டிப்பா கிடைக்கும். ஒரு ஆண்டு நிறைவான மாணவர்களுக்கு 15 நிமிடங்கள். நீங்க எவ்வளவு நேரம் கொடுக்கறீங்க ஐயா? 20 நிமிடங்கள். பரவாயில்ல, சால்வேஷன் ஆர்மில 5 நிமிஷம் அதிகம். நீங்கள் பாக்கியம் பெற்றவர்கள். உங்களுக்கு 15 நிமிஷம் தான் தருவாங்க, 15 நிமிடம் தான் தருவாங்க. முதல் முறையாக நான் பிரசங்கம் பண்ண நியமனம் செய்யப்பட்டு ஒரு 2 வாரங்கள் 4 பக்க அளவிற்கு அநேகம் எழுதி மனப்பாடம் பண்ணி, என்னால் முடிந்த அளவிற்கு கடும் முயற்சி செய்தி சொல்லுகிற வேளை வந்தது. 52 மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் இருக்க நான் எழும்பி நின்று கீழே இருந்த பொழுது எல்லாம் சாதித்து விடலாம் போல் தோன்றியது பிரதர். ஆனால் மேலே வந்த பிறகு கொண்டு வரவில்லை. ஆரம்ப ஜெபம், இறுதி ஜெபம், நன்றி உரை, வாழ்த்துரை, வசனம் வாசித்தல் அனைத்தும் சேர்த்து 5 நிமிடத்திற்குள் முடிந்துவிட்டு 4 பக்க அளவில் எழுதி வைத்திருந்தேன். அப்பொழுது வந்து பார்த்த பொழுது எல்லா எழுத்துக்களும் ரவுண்டாய் தெரிந்தது. ஒன்றும் எனக்கு ஒரு விடியும் இல்லை. அப்பொழுது அந்த மேடையில் இருந்து இறங்கி வரும் பொழுது என்னுடைய ஆசிரியர் சொன்னார், இல்லை, நீ மாடு மேய்க்கிறதுக்கு லாயக்கு, ஊழியத்துக்கு லாயக்கு இல்லை அப்படின்னார். இயல்பாகவே உங்களோடு நான் பேசுறேன்பா. வெற்றியும் தோல்வியும் நம்மை தாயின் கருவில் கண்ட தெய்வத்திடம் இருக்கிறது. தெய்வத்திடம். செல்வம் இருக்கிறதுனால் ஒருவன் வெற்றி பெறுவதும் இல்லை, ஏழையாய் இருப்பதனால் தோற்று போவதும் இல்லை. கல்வியில் தேறினதினால் வெற்றி பெறுவதும் இல்லை, அவன் கல்லாதவனாக இருப்பதனால் தோற்று போவதும் இல்லை. காரணம், வெற்றியும் தோல்வியும் தாயின் கருவறையில் நம்மை கண்ட தெய்வத்திடமிருந்து வருகிறது. ஜெயமோ கர்த்தரால் வரும். அல்லேலூயா. அந்த வார்த்தை என்னால் 100% ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்பேன். முடியுமா? மாடு மேய்க்கத்தான் லாய்க்கு. ஒருபுறம் ஆமா சார் அப்படின்னு நம்ம போயிட்டு இருந்தாலும் நம்முடைய இறுதி எவ்வளவு வேதனைப்படும்ல. என்னால முடியல. ஆரம்ப நாட்கள் ஏற்கனவே நமக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை. நம்மால எல்லாம் முடியாதியா, நம்மளால எல்லாம் சாத்தியப்படாது அப்படிங்கிற ஒரு தோல்வி மனப்பான்மை நமக்குள்ள இருந்துச்சு. நம்ம படிக்கல, நமக்கு இதெல்லாம் செய்ய வராது, நமக்கெல்லாம் நல்ல வாழ்க்கை இல்லை அப்படின்னு ஒரு கேள்வியோடு வாழ்ந்த காலங்கள் அது. இவர் வேற இப்படி சொல்லிட்டாரா, நமக்கு கன்ஃபார்ம் ஆகி போச்சு. ஏன்னா நம்ம வேற அப்படித்தான் நினைச்சிருக்கோம். இப்போ ஒரு பாஸ்டர் வேற சொல்லிட்டார், அவர் சொன்னா சரியாத்தான் இருக்கு, நீ மாடு மேய்க்கத்தான். உண்மையில 28 வருஷமா அதான் தான் நடக்கும். அது வேற, அங்க வேணாம் 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 அங்க போ வேணாம். அவர் சொல்லிட்டார். நான் தேவ சமூகத்தில் அமர்ந்து, நான் ஊழியத்துக்குன்னு வந்தாச்சு, ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். என்னை மேடைகளில் இன்றைக்கு நிறுத்துகிறது இந்த ஒரு வசனம் தான். ஐயா, பலன் உள்ளவனுக்கு ஆகிலும் பலனற்றவனுக்கு ஆகிலும் உதவி செய்குதல் என்பது லேசான காரியம். குதிரை எத்தனைத்தான் ஆயத்தமானாலும் வெற்றி உம்மிடத்தில் இருந்து தானே வருகிறது என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் வேதாகமத்தை முழங்காலில் நின்று வாசிக்க ஆரம்பித்தேன்.
இரவு தூங்கும் பொழுது நெஞ்சு மேலேயே வச்சு கண்ணில் நித்திரை வருகிறது வரைக்கும் அழுவேன். என்றைக்கு நான் பிரசங்கிக்க போகிறேன் ஆண்டவரே, என்றைக்கு என்னை பிரசங்கிக்க வைக்க போகிறேன். அது மாதிரி இந்த மாதிரி கன்வென்ஷன் எல்லாம் பேசுறது ரொம்ப ஆசை நமக்கு. எங்கே ஆகிலும் தெருவோரத்தில் போய்கொண்டிருக்கும் பொழுது வால் போஸ்ட்ல, நல்ல வால் போஸ்ட்ல ஏதாவது நல்ல பிரசங்கியா இருக்க வால் போஸ்ட பார்த்துட்டேன்னா பைய போய் கைய வச்சு ஜோம் பண்ணுவேன் நான். அப்பா, சாகிறதுக்கு முன்னால ஒரு வாட்டியாவது வால் போஸ்ட்ல பேர் வந்துருட்டு சுவாமி, ஆச்சதே. அதெல்லாம் நமக்கு அன்னைக்கு அது உயர்த்தில் இருந்த பாக்கியங்கள் அல்லவா. வெற்றியும் தோல்வியும் ஆண்டவரிடத்தில் தானே வருகிறது என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் அழுதேன். உண்மையிலேயே சொல்லுகிறேன், ஜெயம் தெய்வத்தால் வரும். அல்லேலூயா. இன்னைக்கு எல்லாரும் சொல்லுவாங்க, பாஸ்டர்ட்ட மணிக்கணக்கா பேசுவாங்க. பாஸ்டர் பேசுறத கேட்டுக்கிட்டே இருக்கலாம், அழமான வார்த்தைகளை நமக்கு சொல்லுவாங்கன்னு சொன்னா, உண்மையிலேயே இந்த எல்லா பெருமையும் என் இயேசு ஒருவருக்கே ஆகட்டும். அல்லேலூயா. ஒருவேளை இன்று ராத்திரி வேளை சூழ்நிலைகளை பார்த்து தோற்று போய் விடுவோமோ என்ற பயம், தனிமையாக நிற்கிறதை பார்த்து தோற்று போய் விடுவோமோ என்று சொல்லுகிற பயம், இயலாமையை பார்த்து தோற்று போய் விடுவோமோ என்று சொல்லுகிற பயம் உங்களுக்குள் இருக்குமானால், தயவு செய்து சொல்லுகிறேன், அந்த பேஜ் அப்படியே மாத்தி இருங்க. வெற்றியும் தோல்வியும் நாம் இங்கு காண்கிற சூழ்நிலைகளில் அல்ல, நம்மை நன்றாய் காண்கிற கர்த்தரிடத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. வெற்றியும் தோல்வியும் கர்த்தரால் வரும். வெற்றி தேவனால் வரும், ஜெயம் கர்த்தரால் வரும், ஜெயம் கர்த்தரால் வரும், ஜெயம் கர்த்தரால் வரும். மறுபடியும் சொல்லுகிறேன், என் இயேசு கிறிஸ்துவினால் ஒரு மனிதனுக்கு ஜெயத்தை கொடுக்க முடியும். பல தோல்விகளை தொடர்ந்து நீங்க சந்திச்சிருக்கலாம், பல தோல்விகளை உங்க வாழ்க்கையில பல விதங்களில் நீங்க தோல்விகளை சந்தித்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு ராத்திரியில கர்த்தர் சொல்லுகிறார், கடந்தவைகளை நினைத்து கலங்க வேண்டாம், வெற்றியை தருகிற கர்த்தரின் பட்சத்தில் வாங்க. இயேசு கிறிஸ்துவினால் என் வாழ்க்கையில் ஜெயத்தை கொடுக்க முடியும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அவர் வேற நேரடியா ஒரு வார்த்தை சொல்லி இருக்கார், ரொம்ப தெரிந்த ஒரு பகுதி. யோவான் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்துல, யோவான் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்துல 31ஆம் 33ஆம் வாக்கியம் நமக்கு தெரிந்த ஒரு பகுதி தானே. ஒன்னு எடுங்க பார்க்கலாம். 16 யோவான் 16:33 படிங்கம்மா. என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொல்லுகிறேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்திருக்கிறேன். அல்லேலூயா. இயேசுவால் எனது வாழ்வில் ஜெயம் தர முடியும், ஜெயம் தர முடியும். காரணம், அவர் உலகத்தை ஜெயித்தவர். இயேசு உலகத்தை ஜெயித்தவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த ஜெயம் என்று சொல்லுகிற வார்த்தையில் இவங்க எல்லாம் படிச்சிருப்பாங்க, எக்ஸாம் எழுதின இடத்துல எல்லாம் ஜெயிச்சிருப்பாங்க. எல்லாருடைய ஜெயத்திற்கும் இயேசு கிறிஸ்துவின் ஜெயத்திற்கும் வித்தியாசம். எனது ஜெயம் எனக்குத்தான் ஜெயம், இவரது ஜெயம் இவருக்குத்தான் ஜெயம். ஆனா இயேசுவின் ஜெயம் அவருக்கு அல்ல, எனக்கு ஜெயம். இந்த வார்த்தையை நீங்க புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இவர் பரீட்சையில பாஸ் ஆயிட்டாருன்னா நான் வேலைக்கு போக முடியாது. அவருடைய வெற்றி அவருக்கு, அவருடைய வெற்றி அவருக்கு, இவருடைய வெற்றி அவருக்கு. ஆனால் இயேசுவின் மட்டும் வெற்றி மட்டும் அவருக்கு அல்ல, எனக்கு, இவருக்கு, ஐயாவுக்கு, பாஸ்டருக்கு, சகோதரனுக்கு. ஆமென். பகிர்ந்தளிக்கப்பட்ட வெற்றி. அல்லேலூயா. அதனாலதான் நான் தெளிவா சொல்றேன், நீங்களும் நானும் வெற்றியும் தோல்வியும் அடைவது நம்மோட முடிஞ்சிரும். நான் தோத்தேன், என் வாழ்க்கை முடிஞ்சு, நான் ஜெயிச்சு, நான் ஆசீர்வதிக்கப்படுகிறேன் அப்படி நம்ம சொல்லலாம். ஆனா இயேசுவின் ஜெயம் அப்படிப்பட்டது அல்ல. இயேசுவின் ஜெயம் என்பது அவர் அவருக்காய் ஜெயித்த ஜெயம் அல்ல, அவர் எனக்காக ஜெயித்த ஜெயம். அல்லேலூயா.
என் அன்பு சகோதரர்களுக்கும் அன்பு தெய்வ பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன், என் வாழ்க்கையில் இத்தனை வருஷங்கள் நான் கண்ட ஒவ்வொரு வெற்றியும் இன்று எனக்கு கிடைத்ததல்ல, என்னால் உண்டானதல்ல. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இயேசுவில் உண்டான வெற்றியை நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. ஒவ்வொரு மேடைகளிலும் வெற்றியாய் நான் இறங்கும் பொழுதும் ஒவ்வொரு தெய்வ மக்களும் புரியணும், இந்த வெற்றி என்னால் உண்டானதல்ல, அவருடைய வெற்றியில் எனக்குரிய பங்கு, அவருடைய வெற்றியில் எனக்குரிய பங்கு. அதனால தான் சொல்லுவேன், சூழ்நிலைகள் எத்தனை விகற்பமாக உங்கள் கண்களுக்கு முன் இருந்தாலும் தோல்விகளை குறித்த பயம் உங்களுக்கு வேண்டாம். அவருடைய வெற்றியில் உங்களுக்கும் இருக்கிறது பங்கு. சொல்லுது புரியுதாம்மா? நீங்க சூழ்நிலைகளை திரும்பி பார்க்கிறீங்க, இனி நம்மால பிழைத்துக் கொள்ள முடியாது, இனி என்னால வாழ முடியாது, இனி என்னால் இந்த இடத்துல இருக்க முடியாது அப்படி நீங்க மனதில் பிக்ஸ் பண்றீங்க. என்ன உங்களால முடியாது, உங்களால முடியாது. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், இல்லப்பா உனக்காகத்தானப்பா நான் ஜெயிச்சேன், என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு நான் இதை உங்களுக்கு சொல்லுகிறேன். உலகத்தில் உங்களுக்கு ஆமீன் ஆமீன் தோத்திரம் உபத்திரவம் உண்டு, ஆனால் உபத்திரவம் உங்களுக்கு ஜெயம் என்னிடத்தில் இருந்து. அல்லேலூயா. இந்த ராத்திரியில் என்னுடைய சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் சொல்லுகிறேன், தோல்வியை குறித்த பயம் வேண்டாம், தோல்வியை குறித்த பயம் வேண்டாம். ஜெயம் கர்த்தரால் வரும், ஜெயமோ கர்த்தரால் வரும். உங்க பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து உங்களுக்கு தைரியம் இருந்தா சொல்லலாம், எந்த சூழ்நிலையிலும் தோல்வியை குறித்த பயம் வேண்டாம், ஜெயம் இயேசுவால் வரும், ஜெயம் இயேசுவால் வரும். அல்லேலூயா. நான் தோல்வியை சந்திக்க தகுதி உள்ளவன், ஆனால் நான் ஆராதிக்கிறவர் தோல்வியை சந்தித்தவர் அல்ல. என் வாழ்க்கையில் வருகிற ஒவ்வொரு பகுதிகளிலும் வருகிற வெற்றி என்னுடைய வெற்றி அல்ல, இயேசுவின் வெற்றியாக இருக்கட்டும். ஒரு அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, இப்ப ஒலிம்பிக்கிலே பல நாடுகள் விளையாடுவாங்க. நம்முடைய நாட்டில் இருந்து ஒரு நபர் ஒலிம்பிக்கு போயிட்டாங்கன்னு வைங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்க இருந்து போகிறது நம்ம இடத்திலிருந்து யாரோ ஒரு நபராக இருக்கும், அவர் போய் அங்க விளையாடி ஜெயிச்சிருவார். உடனே அனௌன்ஸ் பண்ணுவாங்க. எப்படி அனௌன்ஸ் பண்ணுவாங்க? இந்தியா ஜெயிச்சிருச்சு. எப்படி? ஆனா தங்கப்பனாக்கும் ஜெயிச்சது யாரு? தங்கப்பை. ஆனா பேர் யாருக்கு? இந்தியாவுக்கு. அப்ப புரிஞ்சுக்கிடணும், ஒரு தனி நபர் தோற்று போகும் பொழுது இந்தியா தோற்றதாக அறியப்படுகிறது, ஒரு தனி மனிதன் ஜெயிக்கும் பொழுது இந்தியா ஜெயித்ததாக அறியப்படுகிறது. அப்படியானால் தேவனுடைய பிள்ளையின் வாழ்க்கையில் வருகிற தோல்வி நமக்கல்ல தோல்வி, தேவனுடைய ராஜ்யத்திற்கு தோல்வி. நம்முடைய வாழ்க்கையில் வருகிற வெற்றி நமக்கல்ல வெற்றி, சிலுவையின் நாதராம் இயேசுவுக்கு கிடைக்கிற வெற்றி. அல்லேலூயா. நான் சொல்லுது புரியுதாம்மா? அதனாலதான் நம் ஒவ்வொரு முறை பிரச்சனைகளோடு, ஒவ்வொரு முறை வருத்தங்களோடு, ஒவ்வொரு முறை கவலைகளோடு, பயத்தோடு அவரிடத்துல போகும் பொழுது அவர் ஏன் நமக்கு கை கொடுக்கிறார் தெரியுமா? நம்ம எல்லாம் பண்ணின சேட்டைக்கு என்னைக்கே விஷமச்சு கொண்டு இருக்கணும். உன்னை இதுவரைக்கும் கொல்லாம வச்சு ஒவ்வொரு முறை போட்டு பரவாயில்ல கை கொடுத்து தூக்கி ஒவ்வொரு முறை வெற்றி 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 இதெல்லாம் ஏன் தருகிறார் தெரியுமா? அது எனக்குண்டான வெற்றி அல்ல, மீட்கப்பட்டவனுக்குண்டான வெற்றி, மீட்கிறவருக்குண்டான வெற்றி. அல்லேலூயா. அதுதான் நம்ம வாழ்க்கையில் எவ்வளவோ நேரங்களில் நாம் தவறின பின்றும் ஆண்டவர் நமக்கு தருகிற சில வெற்றியை தவறவிடவில்லை. நாம் ஜெபிக்கிறோம், நம் தேவ சமூகத்திற்கு செல்லுகிறோம், அழுகிறோம், பாரப்படுகிறோம். ஆண்டவர் ஜெபத்தை கேட்டு எந்த இடத்தில் தோல்வி வந்துவிடுமோ என்று நாம் நினைத்த இடத்தில் அவர் வெற்றியை தருகிறார். ஏன் தெரியுமாமா? நீங்கள் ஜெயிக்கிற ஒவ்வொரு இடமும் அது உங்களுக்கு அல்ல, நீங்கள் ஆராதிக்கிற கர்த்தருக்கு மகிமையாய் மாறிவிடுகிறது. அல்லேலூயா. ஜெயமோ இயேசுவால் வரும், ஜெயமோ இயேசுவால் வரும் என்றார்.
அந்த இயேசுவை குறித்து நாம் வேதாகமத்தில் படிக்கும் பொழுது இயேசு சொன்னார், நான் உலகத்தை ஜெயித்தேன். நீ திடன்கொள், நான் ஜெயிச்சிட்டேன். நீ தைரியமாறு, நான் ஜெயிச்சிட்டேன். நம்ம ஊர்ல பழக்கத்துக்கு சொல்லுவாங்க, நாங்க இருக்கோம், நீ பயப்படாத. சில ஆட்கள் அப்படித்தான், நாங்க எல்லாம் இருக்கோம், தைரியமா இரு. எங்க அப்பா இறந்த பொழுது என் உறவுகளில் அநேகர் வந்து எங்கிட்ட சொன்னாங்க, தம்பி அப்பா தான் போயிருக்கார், நாங்க எல்லாம் இருக்கோம், நீ தைரியமா இருங்க, நாங்க இருக்கோம் அப்படின்னாங்க. அவங்க இருந்தாங்க, ஆனா அவங்க அங்க இருந்தாங்க, நாங்க இங்க இருந்தோம். புரியும் நினைக்கிறேன் இல்லையா? அவங்க எல்லாருமே அன்னைக்கும் இருந்தாங்க, அதுல ஒரு சில இன்னைக்கும் இருக்காங்க. ஆனா எங்க கூட பலரும் இல்லை, எங்க கூட பலரும் இல்லை. ஆனா இயேசுவின் துணை என்பது அப்படி அல்ல. நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவரும் இருக்கிறார். ஜெயம் இயேசுவால் வரும். உங்களுடைய சூழ்நிலைகள் எப்படி என்று எனக்கு தெரியாது, மனிதர்கள் உங்களுக்கு தந்த ஆலோசனைகள் எப்படி என்று தெரியாது. ஆனால் ஒரே வார்த்தை சொல்லுவேன், உங்களுக்குள்ளே பயம் என்ற ஒரு நிலை, தடுமாற்றம் என்ற ஒரு நிலை, துக்கம் என்ற ஒரு நிலை, அச்சம் என்ற ஒரு நிலை உங்களுக்குள் இருக்குமானால் இன்று இரவு சொல்லுகிறேன், அதை ஒன்று மாற்றி வையுங்கள். வெற்றி இயேசுவால் வரும். வெற்றி இயேசுவால் வரும். வெற்றி இயேசுவால் வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. Are you happy today? சந்தோஷமா இருக்கீங்களா? வெரி குட். வெற்றி இயேசுவால் வரும். அல்லேலூயா. சில நேரங்களில் சில மனிதர்களுடைய வார்த்தைகள் உங்களை வருத்தப்படுத்துதா இல்லையா? இருக்கிறதையும் பிடிங்கி விட்டு போயிருவானுங்க. ஆஸ்பத்திரியில நம்ம முடியாம படுத்திருப்போம் பார்த்துக்க. டாக்டர் வந்து சொல்லி, சில டாக்டர் வந்து நைஸா சொல்லுவாங்க, கொஞ்சம் கவனமா இருந்துக்கிடுங்க. அப்பமே நமக்கு புக்கு புக்குங்க. நர்ஸ் வேற வந்து நர்ஸ் வேற வந்து ரொம்ப கேர் பண்ணிக்கிடுங்க அவங்களேன்ட்டு போயிடலாம். அந்த கேருங்கிற வார்த்தைக்கு பின்னால இனி எத்தனை ஆபரேஷன் இருக்கோ தெரியல சுவாமி, அது பயமுறுத்திடுவாங்க. இதுக்கு மேல பார்க்க வருவான் தெரியுமா ஒரு குரூப். எங்க வீட்டுக்கு பக்கத்துல மைனின்னு கூட்டிட்டு இடத்த நிரப்புவா. இதே மாதிரிதான் ஒரு அன்னை கட்டி போல வந்தது, நல்லா இது போலதான் நல்லா பேசிக்கிட்டே இருந்து. அப்ப நம்ம நினைப்போம் அப்ப பிழைச்சிட்டானா இருக்கு. ஒரு நாள் காலையில ஒரு கிளம்பி பார்த்தா ஆளெலும்பல்ல, இருக்கிற பலத்தையும் சொல்லி முடிச்சிருவான்ல. இப்படி பல வருத்தமான தளர பண்ணுகிற வார்த்தைகள் நீங்க கேட்டிருக்கலாம், கேட்டிருக்கலாம். ஆமா ஆமையா, நான் இந்த ஊழியத்தை செய்கிற ஸ்தானத்தில் நான் ஊழியம் செய்ய மகா முயற்சி செய்து கொண்டு பிரயாசப்பட்ட காலத்தில் எனக்கு இப்படி அறிமுகமான பலரும் இருந்தாங்க. அதிலே அநேக 90% ஆட்கள் என்னிடத்தில் சொல்லுவது, இந்த இடத்தில் ஊழியம் வளராது, இந்த ஊழியத்தில் உன்னால் செய்ய முடியாது, இந்த இடத்தில் நீ செய்து கொள்ள மாட்டாய், இந்த இடத்தில் ஒரு ஆலயம் கட்ட முடியாது, இந்த இடத்தில் ஆத்துமாக்கள் வரமாட்டார்கள், இந்த இடத்தில் உன்னால் சாதிக்க முடியாது, இந்த இடத்தில் உன் தரிசனம் நிறைவேறாது, இப்படித்தான் சொன்னார். ஆனா மனிதனுடைய வார்த்தைகளை கேட்டுவிட்டு இரவிலே இருதயம் முழுவதும் வேதனை உள்ளவனா அப்பாவின் பாதத்தில் போய் ஒவ்வொரு மனிதன் சொல்லுகிறதை நான் ஆண்டவர்கிட்ட சொல்லுவேன். எனக்கு ஒரு பழக்கம் உண்டு, யாராகிலும் என்னை மகிழ்விக்க பேசினால் அதையும் ஆண்டவர்கிட்ட போய் சொல்லுவேன், யாராகிலும் என்னை வருத்தப்பட பேசினால் அதையும் நான் போய் சொல்லுவேன். ஆண்டவரே, இந்த நபரை இப்படி கண்டேன், அவங்க பேசின வார்த்தை என்னை வருத்தப்படுத்துச்சு, இப்படி பேசினாங்க ஆண்டவரே, அது உண்மையாப்பா அப்படின்னு நான் உண்மையாவே அப்படி போய் சொல்லி கொடுத்துருவேன். இந்த ஆரம்ப காலத்திலிருந்து என்னுடைய பழக்கம். யார் என்ன சொன்னாலும் ஆண்டவரிடத்தில் போய் சொல்லுவேன். ஆனால் அநேகர் சொன்னாங்க, தம்பி உன்னுடைய வாழ்க்கையை கெடுத்து விடாதே, உன்னுடைய வாழ்க்கை கெட்டு போகும், இந்த இடத்துல உன்னால் வாழ முடியாது. இந்த வார்த்தைகளை அநேகம் சுமந்து விட்டு நான் இரவிலே தேவ சமூகத்தில் போய் ஒரு சிறு பிள்ளை அழுகிறது போல சொல்லுவேன், அப்படியாப்பா? ஆண்டவர் சொன்ன, பயப்படாதே பயப்படாத, நான் உன் கூட இருக்கேன், நான் உனக்கு வெற்றியை தருவேன், உன்னை அழைத்தவர் நான் அல்லவா,
நான் உன் கூட இருக்கிறேனே. ஒவ்வொரு இரவுகளையும் முடித்து காலை சூரிய உதயத்தை பார்க்கும் பொழுது ஸ்ட்ரெங்தா வெளியே வருவேன். நம்மள மாதிரி 4 பேரை பார்த்தா இருக்கிற பீஸையும் பிடுங்கி விடுவாங்க. இரவுல சார்ஜ், பகல்ல சொல்லி முடியும், மறுபடியும் சார்ஜ். நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் சூழ்நிலைகளை தானே பார்க்கிறாங்க, நம்ம மட்டும் இல்லையப்பா. ஒரு உதாரணம் சொல்றேன் கேட்டுக்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு முறை பேசுகிறார். என்ன பேசுறார்? ஐயா, என்னை சிலுவையில் அறைய போறாங்க, என்ன காட்டி கொடுப்பாங்க, என்ன நல்லா அடிப்பாங்க, நான் சாக போறேன், நான் பிதாவினிடத்துக்கு போறேன், அப்படி எல்லாம் பேசுவார். எல்லாம் கேட்டுக்கிட்டே குரு குரு குருக்குன்னு நீங்க இப்ப பாக்குறீங்களா? இப்படியே குரு குரு குருக்குன்னு பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. ஒருத்தர் மட்டும் சொன்னார், ஒரு நிமிஷம் இருங்க பாரு. அப்படியே இயேசுவை கையில பிடிச்சு பக்கத்தில் இருக்கிற சீசர்களை ஒரு நிமிஷம், இவரை தனியா கூட்டிட்டு போயாச்சு. கொஞ்ச நாட்களாக நான் உம்மை பார்க்கிறேன். உம்முடைய பிரசங்கம் முன்போல் பாயிண்ட்ல இல்லை, பிரசங்கம் பாயிண்ட்ல இல்லை. நீர் எப்ப பார்த்தாலும் சாக போகிறேன், கர்த்தர் என்னை எடுக்க போறார், கொல்ல போகிறார்கள், இது நல்லதல்ல, இனி இப்படி சொல்ல கூட என்று சொல்லி இயேசுவையே வழிவிலக செய்த உலகம் தானம்மா இது. ஒன்ன விட்டு வைக்குமா? 10ஆம் கிளாஸ் படிச்சவனையே பாளையத்தான் நினைச்சான், 3ஆம் கிளாஸ் தாக்கு பிடிக்குமாடா? அப்புறம் பைபிள் என்ன சொல்லுது? பச்சை மரத்திற்கு இப்பாடுகள் என்றால் பட்ட மரத்துக்கு இயேசு கிறிஸ்துவை பிரதான சீஷனாக இருக்கிற பேதுருவை கொண்டு வழிவிலக பண்ணினான். அப்படி உமக்கு சம்பவிப்பது இல்லை அப்படிம்பா. யாரு? பேதுரு சொல்ல, உமக்கெல்லாம் அப்படி சம்பவிப்பது பிதா சொல்லி அனுப்புறார், உன்னை போட்டுருவான் விளையும். பேதுரு சொல்ல நடக்காதுன்றார். இப்ப யார சொல்றது? நம்மை வழிவிலக பண்ணுவதற்கு இயேசுவையே இந்த வார்த்தை என்ற ஆயுதம் அமீன் வழிவிலக செய்ய முயற்சிக்குமானால் நீங்களும் நானும் எம்மாத்திரம் தானே. அப்ப இன்றைக்கு ராத்திரியில் 1000 மனிதர்களுடைய சத்தத்தை விட என்னை அழைத்தவருடைய சத்தம் பிரதானமானதா இல்லையா? என் தேவனுடைய சத்தம் பிரதானமானதா இல்லையா? அல்லேலூயா, ஆமென். அதனாலதான் மரியாள் இயேசுவை பார்த்து ஆமென் அந்த பந்தி விசாரணை செய்கிறவர்களை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னார். நிறைய பேர் நிறைய மாதிரி பேசுவாங்க, அவர் என்ன சொல்றாரோ அதை மட்டும் செய். பலரும் பலவிதமா பேசுவாங்க. என்ன தீர்ந்து போச்சு? ரசமா? ரசம். தண்ணி எதுக்கு கோர்ற? ரசத்துக்கு தான் தண்ணி யூஸ் பண்ணப்படாத, தண்ணி எடுக்காதேம்பா. கச்சாடியா? கச்சாடியெல்லாம் வேண்டாம். ஐயோ, கச்சாடியில ரசமே செய்யப்படாது, வைக்கப்படாதும்பா. 1000 பேர் 1000 சொல்லத்தான் சொல்லுவான். ஏன்னா வாய் தான் வாடகை கொடுக்க வச்சிருக்கானே, வச்ச பேச்சத்தான் செய்வான். ஆனா ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்க, அவங்க எல்லாம் சொல்றத கேட்காதையா. உன் அழைச்சவர் ஒருத்தர் இருக்காரு பாத்தியா? உன் தாயின் கருவறையில் உன்னை கண்டவர் ஒருத்தர் இருக்காரு பாத்தியா? நீ ஒன்றுமில்லாமல் இருந்த பொழுது, ஒரு நேர ஆகாரத்திற்காக நீ அழுத பொழுது, உன்னை தேடி வந்து உன்னை போஷித்து உன்னை வாழ வைத்து உனக்கு நல்ல வஸ்திரம் கொடுத்து 4 பேருக்கு முன்னால நிறுத்தி அழகு பார்த்து ஆத்தும ரட்சிப்பை குறித்து ஒரு மகிமையான இடத்தில் கொண்டு வந்த ஒரு தெய்வம் இருக்கிறார் பாத்தியா? அவர் என்ன சொல்லுகிறாரோ அது மட்டும் செய். அல்லேலூயா, அல்லேலூயா. 1000 பேருடைய வார்த்தையை கேட்டு அழுகிறதா சிரிக்கவா தெரியாம ஒரு மாதிரி குறு குறு குறுன்னு பாக்குறீங்களா? பிச்சு விடுவேன். அல்லேலூயா, தைரியமாரியா. அவர் என்ன சொல்லுகிறார்? என் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? ஆண்டவர் சொன்னார், நீ பயப்படாத, நான் ஜெயிச்சிட்டேன். நீ பயப்படாத, நான் ஜெயிச்சிட்டேன். எது என்னை பாரப்படுத்துகிறதோ அதில் அவர் சொல்லுகிறார், நீ பயப்படாத, நான் ஜெயிச்சிட்டேன். சில காரியங்களை குறித்து இது எப்படி முடியும் என்ற கேள்வியோடு இருக்கிறீங்களா? பதில் வருகிறது, நீ பயப்படாத, ஆல்ரெடி நான் ஜெயிச்சிட்டேன். ஜெயம் ஏற்ற வேலை உன் கையில் இருக்கும், வெற்றி ஏற்ற வேலை உன் கையில் இருக்கும். நீ எதிர்பார்க்கிற வெற்றி உன் கையில் இருக்கும். இது மனிதன் தருகிறது அல்ல, இது குடும்பம் தருகிறது அல்ல, இது ஒரு இயக்கம் தருகிறது அல்ல. சண்ட சராசரங்களை படைத்த சிருஷ்டித்த கர்த்தர் நமக்கு தருகிற வெற்றியாக இருக்கும். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. நான் ஜெயித்தேன் என்று சொன்னேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு ஒரு பாட்டு பாடலான்னு ஒரு உற்சாகம் வருது. உங்களுக்கு அதை கேட்கலாம்னு உற்சாகம் வருதா? ஆனா இருந்தாலும் கூட பாடலான்னு உற்சாகம் வரல. அது வருதா?
ரொம்ப நேரமா உட்கார்ந்து இருக்கிற ஒரு வாட்டி எந்திரிச்சு நிப்போமா? செதல் பிடிச்சிடாம ஒரு வாட்டி எழும்புங்க. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இயேசு இவைகளை ஜெயித்தார், அவைகளிலெல்லாம் நமக்கு ஜெயம் வரும் என்பதுதான் இன்றைய செய்தியின் தொடக்கம். நேரம் சரியாக 8:50. தாராளம் இருக்கிறது நேரம். நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். கைத்துக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கை கட்டி நிக்க கூடாது, அது நல்ல பிள்ளைகளுக்கு அழகல்ல. நம்ம நேர ஜோர கை தட்டி பாடணும். சரியா? எல்லாவரும் கைகளை தட்டி ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவே, ஆனந்த துணியா உயர்த்துவே. அல்லேலூயா அல்லேலூயா பாடுவே, ஆனந்த துணியா உயர்த்துவே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஒரு முறை கூட ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அற்புதம் செய்கிறவர், அகிலம் படைத்தவர், அவர் யுத்தத்தில் வல்லவர், அவர் மீட்பர், ஜெயிக்கிறார். இணைந்து பாடி தேவனை துதிப்போமே. அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர். அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர். யுத்தத்தில் வல்லவர், மீட்பர், ஜெயிக்கிறார். யுத்தத்தில் வல்லவர், மீட்பர், ஜெயிக்கிறார். அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர். சொல்லுங்க. அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர். யுத்தத்தில் வல்லவர், மீட்பர், ஜெயிக்கிறார். யுத்தத்தில் வல்லவர், மீட்பர், ஜெயிக்கிறார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நீதியின் கரத்தினால் என்னை அவர் தாங்கி நடத்துவார். கர்த்தரே என் பலன், எதற்கும் அஞ்சுடேன். இணைந்து பாடி உன்னதமானவரை ஒருமுறை துதிப்போமே. நீதியின் கரத்தினால் தாங்கி நடத்துவார். நீதியின் கரத்தினால் தாங்கி நடத்துவார். கர்த்தரே என்பது எதுக்குமே அஞ்சுடே. கர்த்தரே என்பது எதுக்கும் அஞ்சுடே. ஒருவரை கூட நீதியின் கரத்தினால்
தேவானுக்கு அன்பு பிள்ளைகளே, கர்த்தரை நம்பல எதற்கும் அஞ்சிடே, கர்த்தர் நம்பல எதற்கும் அஞ்சிடே, ஜெயம் கொடுத்தோம் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வழிக்கும் இயேசுராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் தோற்றம், ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வழிக்கும் இயேசுராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் தோற்றம். இணைந்து சொல்லுவோம் அல்லேலூயா அல்லேலூயா, பாடுவே ஆனந்த துதியா உயர்த்துவே அல்லே. அபிஷேகம் பெற்ற பிள்ளைகள் இணைந்து கர்த்தரை துதிக்கலாமே. ஆண்டவர் இந்த ராத்திரியிலும் நம் நடுவிலே மகிமைப்படுகிறார். ஐயம் கொடுக்கோ தேவனுக்கு கோடி கோடி தோற்றம், தாழ்வழிக்கும் இயேசுராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் சோத்திரம். அல்லேலூயா, சேர்ந்து சொல்லலாமா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, இயேசு ஜெயித்தா நம்ம குடும்பம் ஜெயிக்கும், நம்ம வாழ்க்கை ஜெயிக்கும். நிச்சயமாகவே தோல்வியை குறித்த பயம் வேண்டாம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சிக்கரபலபோ ஓரியாந்தரபோ, அல்லேலூயா, ஓரியாந்தரபோ கத்திரிவி சந்தரபரபரபதுனா. ஓ கர்த்தர் நல்லவர், இந்த இரவில் அவர் துதிக்கப்படட்டுமே. அல்லேலூயா, அல்லேலூயா. நேசர் என்னோடு துணையா ஜீவிக்க நான் இனி கலங்கிடேனே, நேசர் என்னோடு துணையா ஜீவிக்க நான் இனி கலங்கிடேனே, என்னுக்கே காவலவர் நான் உடலவர் உயிரே, என்னுக்கே காவலவர் நான் உடலவர் உயிரே. எல்லாரும் சேர்ந்து நான் பாடி மகிழ்ந்திடுவேன், எந்த இயேசுவை துதித்திடுவேன். நான் பாடி, அவர் ஜெயம் தந்தவர் அல்லவா, நமக்காக ஜெயித்தவர் அல்லவா. இந்த இரவு நேரத்தில் அவரை பாடி துதிப்பதை தவிர ஒரு மேன்மை நமக்கு இல்லையே. நான் பாடி மகிழ்ந்திடுவேன், எந்த இயேசுவை துதித்திடுவேன், இந்த ஜீவிய காலம் எல்லாம் அவர் பாதத்தில். நீங்க துதிக்க துதிக்க அந்த வெற்றி சமீபமாகிக் கொண்டே இருக்கிறது. ஆண்டவர் சொன்னார், என் பிள்ளைக்காகத்தான் நான் ஜெயிச்சேன்பா, என் பிள்ளைக்காகத்தான், என் பிள்ளைக்காகத்தான், இவன் குடும்பத்துக்காகத்தான் இந்த வெற்றி. இது எனக்குரிய வெற்றி அல்ல, இது இவர்களுக்கே உரிய வெற்றி. அல்லேலூயா, ஷகதரபோதுனே, அல்லேலூயா, சோரபலதுனியா தரவலவா. அவையே பரிசுத்த ஆவியானவரே, இந்த ராத்திரியில் சத்தத்தை கேட்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளின் மேல் உமது மகிமை, உம்முடைய வல்லமை. ஆண்டவர் சொல்லுகிறார், தோல்வியை குறித்து பயப்படாது, வெற்றி சிறந்தவர் உன்னுடன் இருக்கிறார். தோல்வியை குறித்த பயம் வேண்டாம். இயேசு சொன்னார், நான் உலகத்தை ஜெயித்தேன். உதபலவரம கத்தரபலவதுனா. அல்லேலூயா. ஓரியாந்தரபௌசியா கரபலதுனி, ஓரம சந்துனி. ஓமை உயர்த்துகிறே ராஜாவே, ராஜாவே. வேதம் சொல்லுகிறது,
நான் உலகத்தை ஜெயித்திருக்கிறேன், ஜெயம் என்னால் வரும். என்னை சேவிக்கிற என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அந்த ஜெயம் வரும் என்று கர்த்தர் சொன்னீர். இரவிலை தொடர்ந்து கர்த்தர்களோடு பேசும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. அல்லேலூயா. தேங்க்யூ. அர்ப்பணிப்பாக அல்லேலூயா. நமக்காக இயேசு வெற்றி அடைந்த சில இடங்களை இந்த இரவில் அடையாளம் காணப்போகிறோம். இயேசு எந்த இடத்தில் எல்லாம் எனக்காக வெற்றி பெற்றார். ஏற்கனவே சொன்னேன், இந்த உலகத்திலே நாம் அடைகிற ஒவ்வொரு வெற்றியும் நமக்காக. ஆனால் இயேசுவின் வெற்றி அவருக்காக அல்ல, நமக்காக. ஆமென். அவர் எந்த இடத்தில் எல்லாம் வெற்றி அடைந்திருக்கிறாரோ அந்த இடத்தில் எல்லாம் நமது வாழ்வில் வெற்றி உண்டு, வெற்றி அடைகிறோம், அடைவோம் என்பது நிச்சயித்துக் கொள்ளும். ஆமென். இயேசுவின் வெற்றியை எங்கெல்லாம் நாம் கவனிக்க முடியுது அப்படி நம்ம பார்க்கிறோம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம், ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 25ஆம் அதிகாரம். தெய்வ பிள்ளைகள் ரொம்ப உற்சாகமாய் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கிறீங்க. ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 25 அதனுடைய 8ஆம் வாக்கியத்தை இப்பொழுது வாசிக்க கேளுங்கள். அவர் மரணத்தை ஜெயமாய் விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கிவிடுவார். கர்த்தரே இதை சொன்னார். அல்லேலூயா. அருமை, அருமை. இந்த வார்த்தையை ரொம்ப கவனிக்கணும். நல்லா கவனிங்க. நான் தோற்று போனவன், ஆனால் என்னை நான் ஆராதிக்கிறவர் தோற்று போனவர் அல்ல. ஆமென். இயேசுவில் ஏற்பட்ட ஒவ்வொரு ஜெயமும் எனக்காக. எனக்காக நான் ஒரு பகுதியை பிரசங்கிப்பது உண்டு. பேதுருவை பார்த்து இயேசு சொல்லுகிறார், என்னிடத்தில் உனக்கு பங்கு இல்லை அப்படிம்பார். உடனே பேதுரு இணங்கி விடுவார். பேதுருவுக்கு இயேசுவால் கிடைத்த பங்கு என்ன அப்படின்னு நம்ம படிக்கும்போ பிரதானமான பங்கு என்ன தெரியுமா? அவருடைய ஜெயத்தில் எனக்கும் பங்கு இருக்கிறது. அல்லேலூயா. எனக்கும் பங்கு இருக்கு. அப்ப இந்த இடத்துல நாம் வேதத்தை கவனிக்கும் பொழுது பைபிள் அழகாய் சொல்லுகிறது, அவர் மரணத்தை ஜெயமாய் விழுங்குவார், ஜெயமாய் விழுங்குவார். அப்ப இயேசு கிறிஸ்துவின் ஜெயத்தை எங்க நம்ம பார்க்கிறோம்? அவருடைய மரணத்தில் பார்க்கிறோம். மரணத்தில் பார்க்கிறோம். நம்ம வேதாகமத்தில் படிக்கும் பொழுது பரிகரிக்கப்படுகிற கடைசி சத்துரு மரணம். நாம் சந்திக்கிற கடைசி சத்துரு யார்? மரணம். அதுக்கு பிறகு நமக்கு ஒரு சத்துருவே கிடையாது, இல்லையா? அதுக்கு பிறகு கரண்ட் பணம் கட்டண்டா, பைப்புக்கு இந்த வாட்டர் பில்லு கட்ட வேண்டாம், அப்புறம் வீட்டு வாடகை கொடுக்கண்டா, லோனு கட்டண்டா, இல்லையா சகோதரி? அப்போ பரிகரிக்கப்படுகிற கடைசி சத்துரு மரணம். ஆனால் நன்றாய் கவனிங்க, வேதாகமத்தின் அடிப்படையில் படிக்கும் பொழுது மரணம் இயேசு கிறிஸ்து வரையும் ஜெயித்து கொண்டேதான் இருந்தது. இயேசு கிறிஸ்து வரை ஆதாமை மரணம் ஜெயிச்சிச்சு, அபிரகாமை மரணம் ஜெயிச்சிச்சு, யாக்கோபை மரணம் ஜெயிச்சிச்சு, ஈசாக்கை மரணம் ஜெயிச்சிச்சு, எல்லாருமே ஜெயிச்சு. அப்போ மரணத்துக்கு தன்னாலேயே ஒரு பெருமை. எங்க ஆடுனாலும் சரி, மவனே உலக்க நிக்கணும்னா உரல் மூட்டுக்கு வரணும், வருவல நீ அப்படிங்க மரணம். உங்களை எல்லாம் பார்த்து இப்போ மரணம் அப்படித்தான் சொல்லுது. அம்மே தோத்துற, என்ன வேகமா போற, வருவே நீ என்ன மரணம், நான் இல்லை. நம்மளையும் பார்த்து அதான சொல்லுது, வருவ நீ என்கிட்ட பார்த்துக்க. ஏன்னா மரணம் என்பது எல்லா பைபிள் சொல்லுது, மனிதன் ஒரு முறை மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் மனிதனுக்காக நியமிக்கப்பட்டது, அதை மாற்ற முடியாது. அப்ப மரணம் என்ன சொல்லுகிறது?
நான் உன்னையும் ஜெயிப்பேன், உங்க அப்பாவையும் ஜெயிச்சேன், உன் தாத்தாவையும் ஜெயிச்சேன், உன் பாட்டையும் பூட்டையும் அத்தனை பேரும் நம்மள்ட்ட ஏரியாவை கிராஸ் பண்ணியிருக்கான். மவளை நீனு வருவா அப்படின்னு நீ வர்றதுக்கா வெயிட் பண்ணி காத்துட்டு இருக்கான். ஆனா இந்த மரணம் எல்லாரையுமே ஜெயிச்சிருச்சு. ஆனா இயேசு கிறிஸ்துவனுடைய காரியத்துல மட்டும் மரணம் தோத்து போச்சு. மரணம் தோற்று போச்சு. மரணத்துக்கே உரிய ஒரு பெருமை இருந்துச்சு. என்னை யாராலும் என்ன செய்ய முடியாது, ஜெயிக்க முடியாது. நான் எல்லாரையும் ஜெயிச்சிட்டேன் அப்படிங்கிற ஒரு தெனாவட்டு, அப்படிங்கிற ஒரு கர்வம் மரணத்துக்கு இருந்துச்சு. ஏன்னா உலகத்தில் பிறக்கிற எல்லாருமே எப்படி பிறக்கிறாங்க? தாவீது சொல்லுவார், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள், நான் துர்க்குணத்தில் உருவானேன். அப்ப பாவத்தின் சம்பளம் அவ்வளவுதான். தொடக்கம் பாவத்தில் ஆனால் முடிவு எதுல தான் இருக்கும்? மரணத்தில் தான் இருக்கும். அதனாலதான் அவர் சொல்றார். அதாவது தாவீதை குறிச்சு படிச்சா எல்லாமே வேடிக்கையாத்தான் இருக்கு. நான் எல்லா பகுதியுமே ஜாலியா படிப்பேன். நான் பைபிளை படிச்சாலுமே ரொம்ப ஜாலியா எடுத்தான் படிப்பேன். நான் அது நீ சில ஆட்களை மாதிரி ரொம்ப சீரியஸா இல்ல, நான் சில சிரிக்க வேண்டிய இடத்துல சிரிச்சு தான் படிப்பேன். தாவீது தப்பு பண்ணனா அந்த ஆளு, தப்பு பண்ணது அந்த ஆளு, பக்கத்து வீட்டு பாத்ரூமுக்கு மேல எட்டி பார்த்தவன் அவன். நான் பேசுறது உங்களுக்கு புரியுதா இல்லையா? ஆனா அவனையும் குறை சொல்ல முடியாது. அழகான பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சுட்டு பாத்ரூமுக்கு சீட்டு போடாம போனது அவனுக்கு குற்றம். மனசிலாவில்ல, பேசணும், நிறைய பேசணும். அவளுக்கு மாப்பிள்ளைக்கு மேலேயும் குற்றம் இருக்கு. ஒரு 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 ஓலை யாவது எடுத்து மேல போட்டிருக்கலாம். அப்ப இவன் இடற வேண்டியது வராது. சரி, இவராது அந்த சைடு சவுண்டு கேக்கு, தண்ணி சவுண்டு கேக்கு, அங்க நம்ம என்ன செய்யப்படாது. ஆனா இந்த சேட்டை எல்லாம் பண்ணிட்டு கடைசியில ஐயோ இது எதனால் நடந்துச்சு, என் தாய் என்னை பாவத்தில், அருகு மேல குற்றம், அம்மைய மேல. இந்த சுபாவம் எங்கிருந்து வந்ததுன்னு நினைக்கிறிய? ஆதாமில இருந்தா வந்துச்சு. நீ ஆண்டா பழம் தின்ன, நானா கேட்டேன், இவள அவ தந்தான். அவள்கிட்ட கேட்கிற, எவ்வளவு நீ ஏன் தந்த, நானா தின்னே, இவன் சொன்னான். அதே கேரக்டர் எங்க வருது பாரு, என் தாய் என்னை பாவத்தில். அப்போ எல்லாருடைய வாழ்க்கையிலும் துவக்கம் எதிலே? என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்து. பாவத்தில் துவங்குகிறவன் மரணத்துல தான் என்ன செய்யணும்? முடிக்கணும். மரணத்துல தான் முடிக்கணும். அப்ப இதுவரையிலும் யாரும் பாவம் இல்லாமல் பிறந்தது. அப்ப மரணத்துக்கு தன்னாலேயே ஒரு கர்வம் இருந்துச்சு. எல்லாரும் நம்ம பஸ் ஸ்டாப்ல நின்றுட்டு தான் எல்லா வண்டியும் போகும். ஆனால் ஒருவர் மட்டும் ஜெயிச்சிட்டார். ஏனென்றால் அவருடைய பிறப்பு எதில் இல்லை? பாவத்தில் இல்லை. அதாவது மரியாளை குறித்து பைபிள் சொல்லுது, அங்கே தேவதூதன் சொல்லுகிற, உன்னில் உருவாக்கப்படுவது பரிசுத்த ஆவியினால், ஒரு ஆண் துணை இல்லாமல். அதுதானே சொல்லி இருக்கு, ஸ்திரீயின் வித்து, ஸ்திரீயின் வித்து. அங்க ஆணனுடைய வார்த்தை என்ன செய்யல. அப்போ இயேசு கிறிஸ்துவின் பிறப்பில் என்ன இல்லை? பாவம் இல்லை, பாவம் இல்லை. அப்போ பிறப்பிலேயே மரணம் கன்ஃபார்ம் ஆகி போச்சு, மரணத்துக்கு தெரிஞ்சு போச்சு. இவரை நம்மால் ஆண்டு கொள்ள முடியாது. மரணம் பயப்பட்ட ஒரு பர்சன் இயேசு மட்டும்தான். அதனாலதான் ஆரம்பத்திலே இருந்தே இது தன்னால முடிந்த முயற்சியை செய்திருக்கு. எப்படி முயற்சி பண்ணிச்சு? குழந்தையா இருக்கும் பொழுதே ஒரு பேப்பையிலுக்கு புத்தி மாறிட்டு, யாரு? ஏரோது. யாது குழந்தை பிறந்துன்னு தெரியாது, அதனால பிறந்த குழந்தையெல்லாம் போடுன்னா. ஆரம்பத்தில் இருந்து அந்த குழந்தைய காப்பாத்துறதுக்கு படாத பாடுபடுறாங்க. இந்த மரணம் பிறந்த அன்று முதல் இயேசுவை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அவருக்கு தெரியும், மரணத்துக்கு தெரியும், இவர் பாவத்தினால் உண்டானவர் அல்ல, பாவத்தின் கர்ப்ப பிறப்பு அல்ல, இச்சையினால் உண்டான கர்ப்பம் அல்ல இது, இது பரிசுத்தத்தினால் உண்டான கர்ப்பம். இது இவர் பிறப்பில் தேவ கிருபை பெற்றவர், இவரை தன்னால் மேற்கொள்ள. அப்ப நீங்க கேட்கலாம், தெரிஞ்சு வச்சுட்டு ஏன் போராடுச்சுன்னு தானே.
ஆனால் அவர் ஆவியில் இல்லை, மாம்சத்துல தான் இருந்தார். மாம்சம் எங்கிருந்து வந்தது? மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டுச்சு. மாம்சம் எங்க தான் போகணும்? மண்ணுக்கு தான் போகணும். அப்ப இயேசு கிறிஸ்துவை மரணம் தொடருவதற்கு ஒரே ரீசன், அவர் பாவம் இல்லை, மரணத்தால் ஜெயிக்க முடியாதுன்னு மரணத்துக்கு தெரியும். ஆனாலும் முயற்சி பண்ணுச்சு. எதுக்கு தெரியுமா? அவருக்குள்ள என்ன இருந்துச்சு? மாம்சம் இருந்துச்சு. இந்த மாம்சம் எப்படிப்பட்டது? பலகீனம் உள்ளது. மாம்சம் பலகீனம் உள்ளது. மனிதன் மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டபடியினால் எங்கே தான் போவான்? அப்ப இயேசுவை கொஞ்ச நாளா இதை ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கு. ஜெயிச்சிருவேன் வா பாப்போம், ஜெயிச்சிருவேன் வா பாப்போம். ஆனா பைபிள் சொல்லுது, இயேசு மரணத்தை ஜெயிச்சிட்டார். மரணத்தை ஜெயிச்சிட்டார். எந்த மரணம் இயேசுவை ஜெயிக்க முயற்சி செய்ததோ, இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை மரணம் விரும்பியது. ஆனால் எந்த மரணம் இயேசுவின் மரணத்தை விரும்பினதோ அந்த மரணத்தை இயேசு தோற்கடித்தார். பைபிள் அப்படிதான் சொல்லுது. அல்லேலூயா. என்னை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளுக்கு இந்த இரவில் மிக தெளிவாக சொல்லுகிறேன், மரணம் இயேசுவுக்கு முன் தோற்று போனது. மரணம் இயேசுவுக்கு முன் தோற்று போனது. அல்லேலூயா. சாத்தான் அநேக நேரங்களில் இதை வைத்துத்தானே நமக்கு விரோதமாய் அவன் செயல்படுகிறான். கொன்னுருவேன், அழிச்சுருவேன். ஆனால் ஒன்று சொல்லுகிறேன், இந்த மனிதனை பயப்படுத்துகிற இந்த மரணம் ஒரு நாள் ஒருவரிடத்தில் தோற்று போனவன். அல்லேலூயா. ஒரு நாள் ஒருவனிடத்தில் தோற்று போனவன். மரணமே, உன்னை ஜெயித்தவர் ஒருவர் இருக்கிறார். அதனால தானே பரிசுத்தவான்கள் அவருடைய நாமத்தினால ஜெயித்தாங்க. என் நாமத்தில கேளு, இயேசுவையும் தெரியும், கோணப்பையில உன்னையும் தெரியும். களத்தீர்ச்சல. ஏன்? அந்த பேருடைய வல்லமை. அதான் அந்த இடத்துல நான் கவனிச்சேன். அது ஜெயிக்க முடியல, இல்ல அவனால ஜெயிக்க முடியல, பாத்தீங்களா? ஆனா அப்போஸ்தலனாகிய பவுல் அதை ஜெயிக்கிறார்ல. பைபிள் அழகாய் சொல்லுகிறது, இயேசு ஜெயித்தவராக்கும். இயேசு ஜெயித்தவராக்கும். நம்ம ஆராதிக்கிற இயேசு மரணத்தை ஜெயித்தவராக்கும். அதனால குடும்பங்களில் மரணம் தலை தூக்கும்போ பயப்படப்படாது. ஜெயித்தவரை எடுத்து முன்ன நிறுத்தணும். இந்த மரணம் இவரால் ஜெயிக்கப்பட்டிருக்கிறது. இந்த மரணம் இயேசுவால் ஜெயிக்கப்பட்டிருக்கிறது. இந்த மரணம் இயேசுவால் ஜெயிக்கப்பட்டிருக்கிறது. மரணமே உன் கூர் எங்கே? பாதாளமே உன் ஜெயமுங்கள் எங்கே? என்று சொல்லப்பட்ட அந்த வார்த்தையை உறுதிப்படுத்திக் கொண்டு தெளிவா இன்னைக்கு ராத்திரி சொல்லுகிறேன், இயேசு மரணத்தை ஜெயித்தார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. மரணம் அவரை ஆண்டுகொள்ள முடிஞ்சிச்சா? முடியல. கண்டிப்பா முடியல. ஏமா, நான் ஒரு வார்த்தை சொல்றேன், இயேசுவின் பிறப்பில் பரிசுத்தம் இருந்துச்சல்ல. இயேசு பாவத்தில் என்ன செய்யல? பிறக்கல இல்ல. அதனால கண்டிப்பா இயேசு மேல மரணத்தால ஆளுமை செய்ய முடியாதுங்கிறது 100% உண்மை. அது அப்படியே வச்சுக்கிடுங்க. இயேசு கிறிஸ்து தேவனுடைய ராஜ்யம் வருவதற்கு ஒரு கான்செப்ட் பேசுவார், பார்த்திருக்கீங்களா? ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் அப்படிம்பார். மறுபடியும் பிறக்க சொல்ல காரணம் என்ன? மறுபடியும் வேதம் பிறக்க சொல்ல காரணம் என்ன? ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் ஒருவன் தேவனுடைய ராஜ்யத்தை பிரவேசிக்க மாட்டான். ஏன் மறுபடியும் பிறக்க பைபிள் சொல்லுது? ஐயா, ஒரு முட்டை நீங்க பிறந்தீங்க, ஆனா அது எதுல? பாவத்தில். அந்த பிறப்பில் மரணத்தின் ஆதிக்கம் இருக்கும். நீ மறுபடியும் பிறக்கணும். அந்த மரணத்தின் ஆதிக்கத்தை நீ அழிக்கணும்ல, மறுபடியும் என்ன செய்யணும்? பிறக்கணும். அது அடிப்படை. அது இன்னைக்கு நிறைய சபைகளுக்கு சபை உபதேச மாற்றங்கள் இருந்தாலும் வேதம் சொல்லுகிற உண்மை அதுதான். வேதம் சொல்லுகிற உண்மை அதுதான். நான் ஒரு நாளும் எல்லாரையும் நேசிக்கிறவன், நான் எல்லாரையும் நேசிப்பேன். ஆனால் வேதாகமத்தில் மட்டும் வேத வசனத்திற்கு அடுத்த காரியத்தில் தோத்தர எந்த காரியத்தை நான் மாற்றி அமைக்க மாட்டேன். ஏன்னா நம்முடைய ஜீவியத்தில் ஜெயமே அங்கதான் இருக்கு. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை மரணத்தால் ஆண்டு கொள்ள முடியவில்லை,
காரணம் அவருடைய பிறப்பில் என்ன இல்லை? மரணம் இல்லை. அமை தோத்திரம், பாவம் இல்லை, பாவம் இல்லை. அவர் பரிசுத்தாவியில் பிறக்கிறார். இருந்தாலும் கொளுத்த முடியுமான்னு பார்க்கிறான். ஆனா நானா இருக்கட்டும், ஐயாவா இருக்கட்டும், நீங்களா இருக்கட்டும், அத்தனை பேருடைய பிறப்பில் என்ன இருக்கு? என் தாய் பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள். அந்த வார்த்தையை நம்மால மாற்ற முடியாது. நமக்கு அப்பா இருக்காக, நமக்கு அம்மா இருக்காக. அவர்கள் இருவர் மாம்ச பந்தத்தினால் தான் நான் ஜனிப்பிக்கப்பட்டிருக்கிறேன், நான் ஜெனிக்கப்பட்டிருக்கிறேன். அப்ப என்னுடைய பிறப்பில் என்ன இருக்கிறது? பாவம் இருக்கிறது. அப்போ இயேசு கிறிஸ்து வரும் பொழுது உயிர்ப்பிக்கப்படுவேன், மரணத்தை ஜெயிப்பேன்னு நான் கண்டிப்பா செய்ய சொல்ல முடியாது. அப்ப இதை சொல்லணும்னா இந்த பிறப்பை மறைக்கிற இன்னொரு பிறப்பு எனக்கு உண்டாகணும். அதுதான் இயேசு சொல்லுகிற மறுபடியும் பிறக்கிற அனுபவம். அல்லேலூயா. நான் சொல்லுது புரியுதா? இயேசு அதானே சொல்ல. உடனே அவன் கேட்கிறான் இயேசுட்ட என்ன கேட்கிறான்? ஆண்டவரே, வயசு 54 ஆகி போச்சு. வயசு நான் தான் சொல்லுது, என்ன 54 ஆகி போச்சு. அந்த இதுக்கு மேல எங்க அம்மா வயிற்றுல போய் பிறந்துட்டு அது எப்படி 2.25 கிலோவா இருந்தப்பவே படாத பாடு பட்டுச்சு அந்த கிழவி. இப்ப 56, இப்ப 86 கிலோ இருக்கிறே, கண்டிப்பா வாய்ப்பு இல்லை. அதனால எப்படி பிறக்க முடியும்னு கேட்கிறான். அப்பதான் சொல்றார், நீ சொல்ற மாதிரி ரிட்டர்ன் அம்மா வயிற்றுல போய் மறுபடியும் பிறக்கிறத பத்தி இல்லடா, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்கணும். அல்லேலூயா. மறுபடியும் பிறத்த என இயேசுவினால் கிடைக்கப்பெறுகிற அந்த மரணத்தின் மேலுள்ள ஜெயம் என்னிலும் உங்களிலும் உண்டாக வேண்டுமானால் நம்முடைய முதலாவது பிறப்பை மேற்கொள்ளுகிற ஒரு மறுபடியும் பிறத்தல் நமக்கு தேவையா இருக்கு. அந்த பிறப்பு இருந்தால் மட்டும்தான் ஒருவேளை நான் உயிரோடு இருப்பேனே ஆனால் இந்த மரண சரீரத்தை என்னால் மேற்கொள்ள முடியும். ஒருவேளை இயேசு வருவதற்கு முன்னே நான் மரித்து போவேனே ஆனால் நான் புதைக்கிற இடத்தில் இருந்து என்னால் ஏறி வர வேண்டுமானால் என்னுடைய சரீரம் மரணத்தை ஜெயித்ததா இருக்கணும். அது ஜெயிக்கணும்னா உயிரோடு இருக்கும் பொழுதே நான் மறுபடியும் என்ன செய்யணும்? பிறக்கணும். மறுபடியும் பிறக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. தயவு செய்து சொல்றேன், இந்த செய்தியை கேட்கிற யாருமே இது சபை ஒழுங்கு என்கிற நிலைக்கு நீங்க சிந்திக்கவே கூடாதுயா. பரலோக ராஜ்யம் செல்ல வேண்டும் என்றும் மரணத்தை ஜெயிக்க வேண்டும் என்றும் விரும்புகிற ஒவ்வொரு பிள்ளைக்கும் மறுபடியும் பிறத்தல் என்பது மிக 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 அவசியம். அல்லேலூயா. சபைகளுக்கு 1000 ஒழுங்குகள் இருக்கலாம், நான் அதை மதிக்கிறேன். ஆனா பைபிள் சொல்லுது மறுபடியும் நீ பிறந்துதான் ஆகணும். அப்பந்தான் நான் ஜெயித்ததை உன்னாலும் ஜெயிக்க முடியும். என்னுடைய ஜெயத்தில் நீ பங்காளியாக மாற முடியும். அல்லேலூயா சொல்றீங்களா? அல்லேலூயா. அப்ப இப்ப சிலருக்கு யோசனைகள் வரும், பாஸ்டர்யா மறுபடியும் பிறத்தல் என்றால் என்ன அப்படின்னு கேட்டா இயேசு சொல்லுகிற 2 காரியம். ஒன்று ஆவியினாலும் ஜலத்தினாலும். ஆவியினால் பிறத்தல் என்று சொன்னால் என்ன? சீஷர்களுக்கு தேவனால் அருளப்பட்ட பரிசுத்த ஆவியின் நிறைவில் வாழ்கிற அனுபவம். தேவனுடைய ஆவி நம்மில் வரும் பொழுது நம்முடைய சரீரம் பரலோக மகிமையின் ஆளுகைக்குள் கடந்து வருகிறது. என்னுடைய சரீரத்திலே ஆவியின் நிரப்பப்பட்டிருக்கிற ஒரு அனுபவம் எனக்கு வேணும். அல்லேலூயா. தெய்வ மக்களுக்கு ஒரு சகோதரனாக நான் சொல்லுகிற ஒன்று, இந்த பாக்கியத்தை ஒரு நாளும் இழந்து விடக்கூடாது. அல்லேலூயா. எனக்கு பரிசுத்த ஆவியின் நிறைவு வேணும். ஏன்னா ஆமென், ரோமர் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வாக்கியத்தை படிக்கும் பொழுது கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. ஆங்கிலத்திலே படிக்கும் பொழுது இதை இங்கனமே படிக்க முடிகிறதா பாஸ்டர்? படிக்கலாம். ஆமென். பாஸ்டர் எனக்கு உதவி செய்வாங்க. ஆமென். ரோமர் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வாக்கியத்திலே கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல என்று எழுதப்பட்டிருக்கிறது. தமிழாக்கத்திலே இதை ஏன் உங்களுக்கு தெளிவுபட சொல்லுகிறேன் என்றால், ஒரு மனிதன் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படும் பொழுது மரணத்தின் வல்லமையை அவன் என்ன செய்கிறான்? மேற்கொள்ளுகிறான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். அங்கனமே இருக்குதா பாஸ்டர்? இருக்குதா இல்லையா? அவ்வளவுதான். அப்ப நான் ஒண்ணு சொல்றேன், இயேசுவின் பிறப்பில்
என்ன இருந்துச்சு? பரிசுத்த ஆவியானவரால் ஜெனிப்பிக்கப்படுகிறார். இப்ப நான் என்ன செய்கிறேன்? மறுபடியும் நான் பிறக்க என்னை ஒப்புக் கொடுக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் என் மேல் வெளிப்பட்டு என் ஆவி, என் ஆத்துமா, என் சரீரம் தேவனுடைய ஆவியில் நிரம்பும் பொழுது, மரணத்தில் பிறந்த நான் தேவ ஆவி எனக்குள் வந்த பொழுது நான் மறுபடியும் தேவனுடைய ஆவியினால் பிறக்கப்படுகிறேன். என் சரீரத்தில் இருக்கிற பாவத்தின் கிரியை அழிக்கப்படுகிறது. அல்லேலூயா. அதுதான் அபிஷேகம். சில தேவனுடைய பிள்ளைகள் ஆவியில் நிரம்பி தெய்வத்தை ஆராதிக்கும் பொழுது சிலருக்கு அது வேடிக்கையாக இருக்கும். ஒன்று சொல்லுகிறேன், சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கும். அதை குறித்து கவலைப்படக்கூடாது. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே, நீர் எனக்கு தந்த ஆவியின் நிறைவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு பிறப்பில் தேவனுடைய ஆவியினால் நிரப்பப்பட்டார். எனக்கு பிறப்பிலே ஆமென் ஸ்தோத்திரம் ஒரு வாய்ப்பு கிடைக்கவில்லை, ஆனால் மறுபடியும் பிறக்கப்பட்டிருக்கிறேன். இந்த 2வது நாள் ராத்திரியில் இந்த கன்வென்ஷனில் என்னுடைய வார்த்தைகளை கேட்கிறவர்களுக்கு சொல்றேன், இன்றைக்கு ராத்திரி கண்ணீரோட கர்த்தரிடத்தில் கேட்கணும், ஏசப்பா என் அபிஷேகம் பண்ணுங்க, ஆண்டவரே என் அபிஷேகம் பண்ணுங்க, என் அபிஷேகம் பண்ணுங்க. அந்த அபிஷேகம் எனக்குள் வரும் பொழுது நான் மறுபடியும் பிறக்கிறேன், மறுபடியும் ஜெனிப்பிக்கப்படுகிறேன். அல்லேலூயா. 2வது ஆமென், ஜலத்தினால், ஆவியினாலும் ஜலத்தினாலும். ஜலம் என்று சொல்லும் பொழுது ஆமென் பலரும் வசனம் என்று சொல்லுவார்கள். ஆனால் பைபிள் தெளிவாக சொல்லுகிறது, ஜலத்தினால் ஆமென் நமக்கு கிடைக்கப்பெறுகிற ஞான ஸ்நானம் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. நம்முடைய சபைகளில் கொடியின் கீழ் கடந்து செல்வார்கள் இல்லையா? பிரதிஷ்டை, அது ஞான ஸ்நானம் என்கிற ஒன்று இல்லை, பிரதிஷ்டை அது. ஓகே, தெரியாது பாஸ்டர், அதான் கேட்டேன். ஓகே, ஆனால் பரிசுத்த வேதாகமம் என்ன சொல்லுகிறது? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தனது 30வது வயதில் அவர் என்ன செய்கிறார்? ஜலத்திலே இறங்கி ஞான ஸ்நானம் பெற்றுக் கொள்கிறார். அப்ப அவர் சொல்றார், யோவான் சொல்லுகிறார், வேணாம், இது வேணாங்கிறார். இயேசுவுக்கு அது வேணாம். ஏன்? அவர் பாவத்தில் பிறந்தவர் அல்ல. ஆனா அவர் இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாக இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏன் ஞான ஸ்நானத்தை பெற்றுக் கொள்கிறார்? அது சரீரத்தை மறுபடியும் பிறப்பிக்கிற, பாவத்திற்கு மரித்து நீதிக்கென்று பிழைத்திருக்கிற ஒரு உன்னத நிலைக்கு நம்மை வழி நடத்துகிறது. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ஒருவேளை பாஸ்டர் அப்படி வழக்காடுவதற்கு மனதிருந்தால் அந்த பழக்கம் எனக்கு இல்லை. ஆனால் வேதம் சொல்லுது, மறுபடியும் பிறத்தல் மரணத்தை ஜெயிக்கும். அல்லேலூயா. மறுபடியும் பிறக்கிற அனுபவம் மரணத்தை ஜெயிக்கும். இயேசு வரல, என்றைக்கு வருவார் என்று நமக்கு தெரியாது. இயேசு வரும் பொழுது என் சரீரம், என் ஆவி, என் ஆத்துமா மரணத்தை ஜெயிக்கணும்னா ஆவியினாலும் ஜலத்தினாலும் நான் மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டே ஆகணும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அப்ப இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதம் மிக தெளிவாய் சொல்லுகிறது. அவர் மரணத்தை என்ன செய்தார்? ஜெயித்தார். ஆண்டவர் இயேசு சொல்லுகிற ஒரு வார்த்தையை படிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வாக்கியம். வெளிப்படுத்தின விசேஷம், நேரம் சரியாக 9:24. ஆனாலும் இதோ மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களில். எப்படிங்க? சதா காலங்கள். அப்ப மறுபடியும் பிறந்தவனுக்கு இனி வரும் காலம் எப்படிப்பட்ட தெரியுமா? சதா காலம், சதா காலம். அப்படித்தான பைபிள் சொல்லுது. ஏனெனில் கர்த்ததாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதருடைய சத்தத்தோடும் தேவனுடைய எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவில் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் அவருக்கு எதிர்கொண்டு போய் இவ்விதமாய் என்றென்றைக்கும் அவருடனே கூட. அந்த வார்த்தையை சொல்லுங்க, என்றென்றைக்கும். ஆமா, 15 நாள் 20 நாள் கிடையாது, என்றென்றைக்கும். ஆமென். அந்த இயேசு சொல் சதா காலங்களில், சதா காலங்களில். அப்ப இயேசு சொல்லுகிற சதா காலம், அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு சொல்லுகிற என்றென்றைக்கும்.
அப்ப அவருக்கு சதா காலமும் எனக்கு என்றென்றைக்கும். அல்லேலூயா. நான் யார்? மறுபடியும் பிறந்திருக்கிறேன். இந்த மரணம் என்னை ஆண்டு கொள்ள முடியாது. மரணம் என்ன பார்த்து சொல்லும், போல பரம். ஆமென். பார்த்துக்க, எங்க இருந்தாலும் பைபிள் சொல்லு, அவர் 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 தன் தன் வரிசையில் எழும்புவார்களாம். மரணம் ஜெயிக்கப்படும். அல்லேலூயா. அதனாலதான் தயவு செய்து சொல்லி, செத்த பிறகு ஏதாவது குண்டாமண்டி வேலை செய்து வேலை ஏதாவது காட்டி போகலான்னு உள்ள பரிபாடி ஒண்ணும் வேண்டாம். சில ஆட்கள் அப்படித்தான் இருக்கிறத கண்டுக எல்லாம் என்ன எனக்கு என்ன சொல்ல கதை இருக்கிறது வரைக்கும் கையிருப்பு வேற. செத்த பிறகு அவனை கொண்டிருத்திட்டு அண்ணால முடிஞ்ச அளவு கழுப்பி குளிப்பாட்டி ஸ்ப்ரேயெல்லாம் அடிச்சு இது முதல் கொண்டு பாக்கியவான் யாரு என்ன நடக்காது. மூக்கில பஞ்சு சொருவுக்கு முன்ன ஏதாவது நடந்தாதான். இப்ப உங்க மூக்க ஒண்ணு தடவி பாருங்க, ஏதாவது இருக்கா? இது வேற பஞ்சு இல்லை. அப்ப இன்னும் தீர்மானிக்கணும், இன்னும் தீர்மானிக்கணும். அந்த மரணத்தை ஜெயிக்க இயேசு ஜெயித்தார். நானும் ஜெயிக்கணும், நானும் ஜெயிக்கணும். சாப போற நேரத்தில் வெட்டோத்தி எடு, கோடாலி எடு, நடக்காது. நான் ஒரு தடவை நான் ஊழிய ஸ்தலத்தில் ஒரு இடத்துல தங்கி இருந்தேன் பாஸ்டர். நம்ம பாவம் இல்லை, ராத்திரி 1 மணிக்கு பயங்கர சத்தம் பக்கத்து வீட்டுல, எடு வெட்டோத்தி, எடு வெட்டோத்தி, எடு கோடாலி, வெட்டு வெட்டு வெட்டு. பெரிய வீடு, நான் ஒற்றைக்கு எலும்பி இருக்கை, பக்கு பக்குன்னு அடிக்கி. இப்ப உங்களுக்கு ஒரு உங்களுக்கு பிரஷர் வராது. நான் எழும்பி இருந்த கடவுளை இந்த ராத்திரி வெட்டு வெட்டு, கோடாலி கோடாலி எடு வெட்டு. காலையில எழும்பி என்னடான்னு விசாரிச்சா பக்கத்து வீட்டுல ஒரு கிளவி சாவு போற கண்டு செல்ல கிடக்கு. அதுக்கு கண்ணுல கருத்த 2 உருவம் வீட்டுக்குள்ள வந்திருக்கு. அது என்ன நினைச்சு, தன்னை கொண்டு போக வந்ததுன்னு நினைச்சு மருமோளு கிட்ட வெட்டோத்தியடு, அவனை வெட்டு வெட்டுன்னு. தனக்கு போக மனசு இல்ல பாட்டி போக்கு. அதுக்கு மனசுக்குள்ள என்னவா யாரோ கொண்டு போக வந்திருக்கு. இப்ப பாட்டி என்ன செய்திருக்கு, வெட்டோத்தி எடுத்து வெட்டு வெட்டு வெட்டுன்னு. எங்க வெட்ட நடக்கும்? நடக்காது, கிளவி போச்சு இல்லையே. அன்ன ராத்திரி மறுநாள் போச்சு அது. அப்ப நம்ம அப்ப கைய கால போட்டு அடிச்சிட்டு காரியம் இல்லை, இன்னும் ராத்திரி தீர்மானிக்கணும். தெய்வமே, அந்த மரணம் ஜெயிக்கணும். சகோதரா, ஞான ஸ்நானம் எடுத்த பிள்ளைகளுக்கும் பரிசுத்தாவியின் நிறைவில் வாழ்கிற பிள்ளைகளுக்கும் ஒரு தைரியம் உண்டு. இந்த சரீரம் பாவத்தில் அல்ல, அது மறுபடியும் பிறந்திருக்கு. இந்த பிறப்பில் பாவம் இல்லை, இந்த பிறப்பில். ஆமா, சில ஆண்டுகளுக்கு முன்பு இயேசு என்னை ரட்சித்தார். என்னுடைய வாழ்க்கை ஆண்டவர் கையில கொடுத்தேன். இயேசுப்பா, இதுவரைக்கும் என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள், நான் துர்க்குணத்தில். ஆனால் இப்பொழுது உம்முடைய வசனத்தை நான் கேட்டிருக்கேன். இனி நான் துர்க்குணத்தில் வாழ விரும்பலப்பா, உம்முடைய வசனத்திற்கு என்னை ஒப்புக் கொடுக்கிறேன்னு சொன்னப்போ, என் தேவனாகிய கர்த்தர் வசனத்தின்படி வாழ ஞானஸ்நான சத்தியத்திற்குள் என்னை நடத்தினார். என்னை பரிசுத்த ஆவியினால் நிரப்பி அந்நிய பாஷையில் கர்த்தரை ஆராதிக்க வைத்தார். இன்றைக்கு தைரியமாய் பயணிக்கிறேன். மரணம் ஒரு நாளும், ஆனா வரும் மரணம், ஆனால் என்னை ஆண்டு கொள்ள முடியாது. இயேசுவை மரணத்தால் அடக்கி வைக்க முடிஞ்சிச்சா? இல்ல, கண்டிப்பா முடியல. இயேசு மரணத்தை ஜெயித்தார். நமக்கு ஒண்ணு என்ன செய்யணும்? ரசிக்கப்பட்ட யாராவது இருந்தா கை தூக்கி ஒரு அல்லேலூயா சொல்லுவீங்களா? கொஞ்சம் நல்லா சொல்லுங்க. அப்ப என்ன, அவ்வளவுதான். இனி இது செய்யாம யாராவது இருந்தா கொஞ்சம் முயற்சி பண்ணணும். பஞ்சு வைக்க முன்ன முயற்சி பண்ணணும். என்ன, எப்ப நமக்கு ஆண்டவர் வான்னு கூப்பிடுவார், நம்ம ரேசை எப்ப தீருதுன்னு நமக்கு தெரியாது சகோதரர். 8ஆம் தேதி 10 மணி சாவு என்ன சொல்லி சொல்லுவார், நடக்க. இயேசு எப்ப வருவார் தெரியாது. இயேசு ஜெயிச்சார். நமக்கும் அந்த ஜெயத்தில் என்ன இருக்கிறது? பங்கு இருக்கு. நம்மளும் ஜெயிச்சிடலாம். என்ன, ஹல்லேலூயா. வீட்டு போமா, பசிக்கலையோ, எழும்புங்க போவோம். எனவே நேரம் சரியாக 9 மணி 32 நிமிடங்கள். ஆல் ஸ்டாண்ட் அப் ப்ளீஸ். எழும்புங்க. கொள்ளாங்க. இயேசு ஜெயிச்சார், இயேசு ஜெயித்தார். அல்லேலூயா. நான் எப்பொழுதுமே நான் கற்றுக்கொண்ட ஒரு பாடம்,
நாம் பைபிள்ல படிச்சாலும் இது எனக்கு ஏன் தேவை என்பதை நான் எப்பவும் கற்றுக்கொள்வேன். ஒரு பாஸ்டர் என்கிட்ட பேசினாலும் நான் உடனே வேதத்தோடு ஒப்பிட்டு இது ஏன் எனக்கு தேவை. ஒரு பாஸ்டர் சொல்லிட்டான்னு மண்டையாற்ற சுபாவம் எனக்கு கிடையாது. பைபிளை படிப்பேன், இது ஏன் எனக்கு வேணும், இது ஏன் எனக்கு வேணும், என் குடும்பத்தில் ஏன் இது வேணும், என் சரீரத்தில் என் வாழ்க்கையில மரணம் ஜெயிக்கணும். என் அன்புக்குரியவர்களுக்கு சொல்றேன், இயேசுவுக்கே அது தேவையானால் எனக்கும் அது தேவை. இயேசுவே அதை செய்திருப்பாரானால் நானும் அதை என்ன செய்யணும்? இப்படி ஒரு பாட்டு, 30ஆம் வயதில் யோர்தான் ஆற்றின் கரைதனில் சென்றாரே, யோவான் என்ற ஞானியின் அன்பால் நோன்புதலேற்றாரே, ஞான ஸ்நானமும் பெற்றாரே, துன்பத்தை அகற்றி இன்பமாய் வாழ வழி பல சொன்னாரே. எல்லாருக்கும் பாடணும்னு உற்சாகம் தான். ஆனா அடுத்த வரி என்னன்னு தெரியும். இயேசுவின் நண்பனாம் யூதாஸ் நன்றியை மறந்து காட்டி கொடுத்தார். பாடுவீங்களா கூட? நேராவது ஒரு வரி பாடிடுவோமா? ஐயா நீங்க தொடங்குறீங்களா? எல்லாரும் ஜோரா கைத்தட்டி கத்துறப்பாங்க. கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார் இயேசு. தேடுங்கள் கிடைக்கும் என்றார். கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார் இயேசு. தேடுங்கள் கிடைக்கும் என்றார். கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார் இயேசு. தேடுங்கள் கிடைக்கும் என்றார். 30ஆம் வயதில் யோர்தான் ஆற்றின் கரைதனில் சென்றாரே, நான் என்ற ஞானியின் அன்பால் நோன்புதலேற்றாரே, ஞான ஸ்நானமும் பெற்றாரே, துன்பத்தை அகற்றி இன்பமாய் வாழ வழி பல சொன்னாரே. இயேசுவின் நண்பனாம் யூதாஸ் நன்றியை மறந்து காட்டி கொடுத்தாரே, 30 காசுக்காகவே காட்டி கொடுத்தாரே. கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார் இயேசு. தேடுங்கள் கிடைக்கும் என்றார். கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார் இயேசு. தேடுங்கள் கிடைக்கும் என்றார். அல்லேலூயா. இந்த இரவிலே செய்தியை நான் முடிக்கிறேன். உங்களுக்கு சொல்லுகிற ஒரு காரியம், இயேசு மரணத்தை ஜெயித்தார். இன்னைக்கு நம்ம கண்ணுக்கு முன்னால அந்த ஜெயம் இருக்கு. அந்த ஜெயம் என்னுடைய வாழ்க்கையில சொந்தப்படுத்தப்படணும்னா நான் என்ன செய்யணும்? மறுபடியும் பிறக்கணும். மறுபடியும் பிறக்கிறது 2 வழி. ஒன்று ஆவியினாலும் ஜலத்தினாலும். ஆவியினால் என்பது பரிசுத்த ஆவியின் நிறைவு, பரிசுத்த ஆவியின் நிறைவு. ஜலம் என்று சொல்லுகிறது பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுதல். இந்த இரண்டும் ஒரு மனிதனில் வெளிப்படுமானால், தெளிவா அன்னைக்கு சொல்றேன், உங்கள் குடும்பங்களில் சில மரணத்தின் வல்லமை ஜெயிக்கப்படும். மரணத்தின் வல்லமை ஜெயிக்கப்படும். இன்னைக்கு ராத்திரி கை உயர்த்துங்க அப்படியெல்லாம் நான் சொல்ல போறதில்லை. நான் தெளிவா சத்தியத்தை சொல்லி இருக்கேங்கிறது உங்களுக்கு தெரியும். ஆனா எல்லாருடைய குடும்பங்களிலும் இந்த மரணம் என்ன செய்யணும்? ஜெயிக்கணுங்கிற ஆசை இருக்கு. இன்னைக்கு ராத்திரியில் நான் இதை உங்களுக்கு சொல்லலை. சீக்கிரமாக எப்படியாகிலும் அந்த வாக்கியம் கிடைக்குமானால் நீங்கள் கையாண்டு கொள்ள வேண்டும். ஆனா இப்ப 2 கைகளை உயர்த்துங்க. கர்த்தருடைய ஆவியானவர் என்னை ஜெபிக்க சொன்னார். சில குடும்பங்களில் போராடி கொண்டிருக்கிற ஒரு மரணத்தின் வல்லமையில் இருந்து நான் சிலரை விடுவிக்க விரும்புகிறேன்.
நான் இந்த ராத்திரியில் ஒரு விடுதலை வரப்போகிறது, நீ ஜெபி என்று சொல்லி இருக்கிறார். எத்தனை பேர் இன்றைக்கு ராத்திரியில் மரணத்தில் இருந்து ஜீவனுக்கு நேராய் உங்களை அர்ப்பணிக்க விரும்ப முடியுமானால் உங்க 2 கைகள் அப்படியே உயர்ந்திருக்கட்டும். வேத வசனத்திற்கு முன்பதாய் மறுபடியும் பிறக்கும்படி கர்த்தருடைய கரத்தில் என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. ஒரே ஒரு வார்த்தை கர்த்தருக்கு முன்னே உங்களை ஒப்பு கொடுக்க முடியுமா? இன்றைக்கு ராத்திரி வேளை ஆண்டவர் வாய் திறந்து சொல்லுங்க, நான் மரணத்தை ஜெயிக்க விரும்புகிறேன் ஆண்டவரே. சொல்லுங்க பார்க்கலாம் அந்த சத்தமா, நான் மரணத்தை ஜெயிக்க விரும்புகிறேன் ஆண்டவரே. சத்தம் உயரட்டும். மரணத்தை ஜெயிக்க விரும்புகிறேன் ஆண்டவரே. அந்த மரணம் ஜெயிக்கப்படணும். ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள், ஞானஸ்நானம் பெற்ற பிள்ளைகள், பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள் அந்த மரணம் ஜெயிக்கப்பட்டிருக்கிறீர்கள். இப்ப எல்லாருக்கும் நான் சொல்றேன், நீங்க அபிஷேகம் பெற்ற ஒரு நபரானா இப்ப அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணுங்க. யார் இப்ப கை தட்ட வேண்டாம், அந்நிய பாஷையில ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், இதோ இந்த மைதானத்துக்குள்ள என்னுடைய பரிசுத்த ஆவியின் மகிமையை நான் தாராளமா வைக்க போகிறேன். இன்னைக்கு ராத்திரி சில பிள்ளைகள் பரிசுத்த ஆவியின் நிறைவினால் ஒரு அக்னிக்குட்பட போகிறார்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். அபிஷேகம் பெற்ற பிள்ளைகள் அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணுங்க மக்களே. பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை இதோ இந்த ராத்திரி ஊற்றப்பட போகிறது. இந்த தேசத்தில், இந்த சபையில் இருந்து அநேக ஊழியர்களை கர்த்தர் எழுப்பி இந்த தேசத்திலே மகிமையானவைகளை செய்வது என் தேவனுடைய மகத்துவம் ஆயிற்று. இந்த ஊழியத்தில் என் கரம் வெளிப்படுவது நீங்க பாப்பீங்கன்னு பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். இப்ப தேவனை துதிக்க முடியுமா? இப்ப நீங்க ஆண்டவரை துதிக்க முடியுமா? ரீகா ராகா தனா சியா கரபலபா. இப்ப அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்காய் ஒரே ஒரு கணம் நான் ஜெபிக்க போகிறேன். அன்புள்ள தகப்பனே, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே இந்த ஜனங்களுக்காக உம்முடைய கரத்தில் வருகிறேன். இன்றைக்கு ராத்திரியிலே என்னை அபிஷேகம் பண்ணும் ஆண்டவரே. இந்த மைதானத்திலே ஜெபிக்கிற என் மேல் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை எனக்கு தேவை என்று எந்த தேவனுடைய பிள்ளை உண்மையாய் ஜெபிக்கிறார்களோ அவர்கள் மேலும் வல்லமை இன்றைக்கு ராத்திரியில் வைக்கப்படுவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். இப்பொழுது கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். பார்க்கலாம், பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை இதோ மைதானத்தில் வெளிப்படுகிறதை பார்க்கிறேன். உடரக தனகடக துனிமி சந்தல பரிவிக்கவா தேவனை துதிங்க பார்க்கலாம். தேவனை துதிக்க துதிக்க தேவனுடைய வல்லமை மைதானத்தில் இறங்கி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு ராத்திரியில் ஆண்டவர் சொல்லுகிறார், சில பிள்ளைகளின் குடும்பத்திலே என் மகிமையை நான் தாராளமாய் வெளிப்படுத்த போகிறேன், தாராளமாய் வெளிப்படுத்த போகிறேன். உடரக தனகடகதுனா பெற்றுக்கொள்ளம்மா. துதிக்க துதிக்க ஒரு புதிய கிருபை, துதிக்க துதிக்க ஒரு புதிய அபிஷேகம். மறுபடியும் பிறந்தவர்களுக்கு சொல்லுகிறேன், மறுபடியும் ஜீவன் உள்ள ஒரு ஜீவியம் செய்யும்படி இன்றைக்கு ராத்திரியிலே பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை உன்மேல் வெளிப்படுகிறது. சகோதரனே, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கோ. இன்றைக்கு ராத்திரி ஆண்டவர் சொல்லுகிறார், இவர்களை சத்தியத்திலே நடத்த, மரணத்தை ஜெயிக்க அந்த ஜீவனுள்ள ஒரு கிருபை இன்றைக்கு ராத்திரி பிள்ளைகளின் மேல் வெளிப்படுகிறது. நீங்க துதிக்க துதிக்க தேவ கிருபை வெளிப்படுகிறது அல்லவா? ரீபா ரக தனம கரபலவா. சில குடும்பங்களை விட்டு, சில தேவ பிள்ளைகளை விட்டு, சில தெய்வ ஜனங்களை விட்டு சில மரணத்தின் வல்லமை இன்றைக்கு ராத்திரி பெய்கிறது. மரணத்தின் வல்லமை இயேசுவின் நாமத்தில் அழிந்து போகிறது. பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், இன்றைக்கு ராத்திரியிலே என்னை ஆராதிக்கிற என் பிள்ளைகளுடைய குடும்பத்தில் என் ஜீவனை, என் ஜீவனை, என் ஜீவனை, என் மகிமையை, என் மகத்துவத்தை இயேசுவின் நாமத்தில் அவர்கள் மேல் வைக்கிறார். உரவலவ ரவ கத்துரவலவதுரா உடரவ திரிவிரவௌசியா ரீமரவ உடிரிவியாம் தரவலவா. ஹல்லேலூயா. மரணத்தின் கிரியை மாறுவதாக. எத்தனை பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே மரணத்தின் வல்லமை செயல்படுகிறதோ இன்றைக்கு ராத்திரி இயேசுவின் நாமத்தினாலே அந்த மரணத்தின் வல்லமை இப்பொழுது கட்டவிழ்க்கப்படுகிறது. என் மகனே, என் மகளே, உன்னுடைய வாழ்க்கையை அடிக்கடி எழும்ப விடாதபடி உன்னை பயமுறுத்திக் கொண்டிருக்கிற சில இருளின் அந்தகார வல்லமை இன்றைக்கு ராத்திரி இயேசுவின் நாமத்தில் பெய்கிறது. என் மகிமையை என் ஜனத்தின் மேல் வைக்கிறேன். இந்த பகுதியிலே எனக்காக செயல்படுகிற ஒரு தேவ பிள்ளைகளின் கூட்டத்தை இன்றைக்கு ராத்திரி எழுப்புறேன். சில வீடுகளுக்குள்ளே ஒரு ஜப மேகம், சில பிள்ளைகளின் மேல் ஒரு ஜீவனுள்ள கரம் வெளிப்படுகிறது. உரபலபா கத்தரபலபா
குடும்பங்களுக்கு விரோதமாக இருக்கிற மரணத்தின் வல்லமை இன்று ராத்திரி அழிந்து போகட்டும் ஆண்டவரே. ஞான ஸ்நானத்தினாலே மரணம் ஜெயிக்கப்படுவதாக, ஆவியினால் மரணம் ஜெயிக்கப்படுவதாக, இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாவதாக. எல்லாரும் 2 கைகளை பரலோகத்துக்கு நேராக உயர்த்தி, ஹல்லேலூயா. நல்லவரே, வல்லவரே, ஆராதனை. சத்தம் உயர்த்தி ஆராதனை. எல்லாரும் சேர்ந்து வல்லவரே, வல்லவரே, ஆராதனை, ஆராதனை. ரட்சகரே, ரட்சகரே, இயேசுநாதா, ஆராதனை, ஆராதனை. ரட்சகரே, ரட்சகரே. எவ்வளவு சத்தமோ இயேசுநாதா. இன்றைக்கு ராத்திரியில் நீங்கள் பாடி தேவனை துதிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், சில பிள்ளைகளுக்கு விரோதமாக இருக்கிற சில மரணத்தின் கட்டுகள் அழிந்து போகிறது. இயேசுவின் நாமத்திலே தேசத்தின் நடுவில் போராடுகிற துர்மரணத்தின் ஆவி விலகி ரட்சிப்பு இவர்கள் மேல் வெளிப்படட்டும். குடும்பங்களிலே மரணத்தின் வல்லமை மாறட்டும். தேசத்தில் போராடுகிற இளம் வயது துர்மரணங்கள் இந்த தேசத்தை விட்டு மாறி ஜெயம் தந்த ஆண்டவரை கரம் தட்டி நன்றி சொல்லுங்க. ஆண்டவர் இன்றைக்கு ராத்திரி மிக தெளிவாய் சொல்லுகிறார், இந்த வசனம் எந்த வீடுகளில் எல்லாம் விழுந்ததோ அந்த குடும்பங்களிலே மரணத்தின் வல்லமையும் மரண இருளின் கிரியைகளும் இயேசுவின் நாமத்தில் மாறுகிறது. இயேசு கிறிஸ்துவின் ஜீவன் சில குடும்பங்களில் வெளிப்படுகிறது. இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாகும்.